ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். வாழியருளாளர் வாழியனியத்திகிரி வாழி எதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. திருக்கச்சி என்கிற ஹஸ்தகிரி திவதேசத்தினுடைய அனுபவத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். சுவாமி தேசிகனுடைய மெய்விரத மான்மியம் என்கிற பிரபந்தத்தை கொண்டு அனுபவிக்கிற இந்த ஸ்தலபுராணத்திலே இப்போது 5வது பாசுரத்தினுடைய அனுபவம். பிரம்மாவானவன் முழுக்க முழுக்க தன்னுடைய முயற்சியாலேயே பெருமாளை நேரே சேவித்து விட வேண்டும் என்று முயற்சி பண்ணி அந்த முயற்சி பலிக்காமையினாலே, பெருமாளை நேர சேவிக்க முடியாமையினாலே வருத்தப்பட்டு தெரிவிக்கிறதான ஒரு ஏக்கம். அதை இந்த பாசுரத்துல சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். வம்பவிழ் போதமர் மாதருகந்த அம்மாநிதியை தன் பலமே கொண்டு காண கருதிய தாமரையோன் முன்பல குற்றத்து வல்வினை மொய்க்க முகிழ்மதியாய் அம்புலி வேண்டிய பாலனைப் போல அழுதனனே. ஒரு குழந்தை நிலாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. அதுவும் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறது அப்படின்னா, சுருங்கி இருக்கிற, அப்படி குவிந்து இருக்கிற ஒரு நிலா, அந்த மாதிரி நிலாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறது இது எந்த காலத்திலையும் கைகூடாததான விஷயம். நிலாவை பிறை நிலாவாக பார்க்கலாம், அல்லது முழு நிலாவாக பார்க்கலாம், இல்ல நிலவே கண்ணுக்கு தெரியாதபடியான ஒரு தினத்தையும் காணலாமே தவிர, நிலா அப்படியே கொட்டாங்குச்சி ஆட்டமா குவிந்திருப்பதை யாரும் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, பார்க்க முடியாது. ஆனா இது குழந்தைன்றபடினால, அதுக்கு அது புரியாதபடினால எனக்கு நிலாவை அப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, முயற்சியும் பண்றது, அது நடக்காததுனால உட்கார்ந்துட்டு அழறது. அப்படின்னு சொல்றது போல எம்பெருமானுடைய அனுகிரகம் மாத்திரம் இல்லைன்னா எம்பெருமானுடைய சேவை கிடைக்காது அப்படின்றத தெரிந்து கொள்ளாமல், நம்மளுடைய பூர்வ புண்ணியம், நம்முடைய தபஸ், நம்முடைய பிரயத்தனம், நம்முடைய தியானம், நம்முடைய யோகம், இதனால மட்டுமே பெருமாளை சேவிச்சுடலாம் அப்படின்னு தப்பா நினைச்சுட்டான் பிரம்மா. அந்த பிரம்மாவினுடைய செயல் ஒரு குழந்தையினுடைய செயலுக்கு ஒப்பானது அப்படின்னு சுவாமி பரிகாசம் பண்றாரு இங்கே. அப்படி தன்னுடைய முயற்சி பலிக்காமல் போய் பெருமாளை சேவிக்க முடியாம போனபடினாலே பிரம்மாவானவனுக்கு பெருமாள் சேவை கிடைக்கல. அத ஒரு ஏக்கமா பிரம்மா தெரிவிக்கிறதா பிரம்மாவினுடைய வாயால வரும்படியா இந்த பாசுரத்தை அமைக்கிறார் சுவாமி. வம்பு அவிழ் போது அமர் மாதர் உகந்த அம்மாநிதியை, இங்கே மாநிதி அப்படின்னுட்டு வைத்த மாநிதின்னு சொல்றது போல நமக்கெல்லாம் பெரிய பொக்கிஷமா, பெரிய தனமா, குலதனமா இருக்கக்கூடிய பெருமாளை சாதிக்கிறார் இங்க. வாழ்க்கையில மனுஷெல்லாம் ஓடுன்னு ஓடுறா, என்னென்னமோ சம்பாதிக்கிறா. பணம் என்ன, பொருள் என்ன, புகழ் என்ன, பூமி என்ன, புத்திரர் என்ன, செல்வங்கள் என்ன, என்னென்ன சம்பாதிக்க முடியறதோ எல்லாத்தையும் சம்பாதிக்கிறா. ஆனா இதெல்லாம் கேவலம் இந்த லோக வாழ்க்கைக்கு மட்டுமே பயன்படுமானபடியினாலே அதெல்லாம் வெறும் நிதி தான். அது திடீர்னு ஒரு பெரிய நோய் வந்துடுத்தோ, கேவலம் பணம் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனாலேயே அந்த நோய் போயிடுறது இல்லையோ. தகுந்த வைத்தியம் பண்ணிண்டா, அந்த வைத்தியம் பலிக்கும்படியான சரீர ஆரோக்கியம் இருந்தா, தெய்வ பலமும் நேரமும் கைகூடினா அது பலிக்கிறதே ஒழிய, எத்தனை பழம் செலவச்சாலும் அல்லது எத்தனை பணம் இருக்குன்னு நினைச்சுட்டு அந்த தெம்பும் தைரியமும் இருந்தாலும் கூட கேவலம் பணம் இருக்கிற மாத்திரத்தினாலேயே நோய் போயிடுறதா? அந்த மாதிரி சம்பாதிக்கிற வஸ்துக்கள் எல்லாம் கூட நமக்கு சாதாரணமா ஒரு நிதியாக இருக்கிறது, அவ்வளவுதானே தவிர எதுவும் காலத்துக்கும் சாஸ்வதமான நிதியாக இல்லை. அதாவது எது சாஸ்வதமான நிதி, எது உத்தமமான நிதி அப்படின்னா, இந்த ஜீவன் எந்த லோகத்துக்கு போனாலும் அந்த நிதி பயன்பட வேணும். கேவலம் இந்த பூலோகத்திலே இந்த சரீரத்துல இருக்கிறத வரைக்கும் மட்டும்தான் அந்த நிதி பயன்படும். இந்த சரீரத்தை விட்டு வேற சரீரம் எடுத்துட்டா அந்த நிதியானது கூட தொடராது, அல்லது வேற லோகத்திலே பிறந்தால் அந்த நிதியானது தொடராது அப்படின்னு சொன்னா அது பெருநிதி அல்ல, வெறும் நிதி, கேவலம் பணம் இங்க மட்டும்தான் செல்லும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நிதி.
ஆனால் எம்பெருமான் மாநிதி அப்படின்னா எத்தனை லோகங்கள் உண்டோ, எத்தனை ஜென்மாக்கள் உண்டோ, எல்லாவற்றிலும் நமக்கு பலன் தரக்கூடிய, நம்மை கை தூக்கி விடக்கூடிய நிதி. ஆகையினாலே மாநிதி அப்படின்னர். எப்பேற்பட்ட மாநிதியாம்? வம்பு அவிழ் போது அமர் மாதர் உகந்த அம்மாநிதி. மாதர் அப்படின்னா ஸ்திரீ, பெண் அப்படின்னு அர்த்தம். எந்த ஸ்திரீ அப்படின்னா வம்பு அவிழ் போது அமர் மாதர். வம்பு அப்படின்னா நல்ல வாசனை, கமகமான்னு வீசக்கூடியதான வாசனை. அவிழ் அப்படின்னா 4 திக்குகளிலும் அப்படி பரவுகின்ற வாசனை. போது அப்படின்னு புஷ்பத்துக்கு பெயர். எந்த புஷ்பத்தினுடைய வாசனை எல்லா திக்குகளிலும் அப்படி பரப்பி மனம் பரப்புகிறதோ, தெய்வீக மனம் கமழ்கிறதோ, அந்த வாசனை வீசுகின்ற புஷ்பத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாதர் யாரு? சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி பெரிய பிராட்டியார். அப்படி பத்மம்னு சொல்லக்கூடிய தாமரையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெரிய பிராட்டி இருக்கிறாளே, அவள் உகந்த மாநிதி. இது அந்த பெருந்தேவியினுடைய பிரிய மணாலனிவன். பிராட்டி இல்லைன்னா பெருமாள் இல்லை, பெருமாள் இல்லைன்னா பிராட்டி இல்லை என்று சொல்லும்படியா தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார் என்று சுவாமியாலே விருதூதப்பட்ட, ஒரு க்ஷணமும் பெருமாளை பிரியாமல் இருக்கிற பிராட்டி இருக்கிறாளே, அவள் உகந்து ஏற்ற மாநிதி. எல்லா நிதிகளுக்கும் பிராட்டி தான் அதிதேவத்தை, அதிபத்னின்னு சொல்றோம். பிராட்டியினுடைய அனுகிரகம் மாத்திரம் இல்லைன்னா யாருக்கும் எந்த ஐஸ்வர்யமும் கிடைக்காது. பிராட்டியினுடைய கட்டாட்ச லேசம் இருந்துட்டாலே அவ பெரிய குபேராளா போயிடுறா அப்படின்னு எல்லாம் பார்க்கிறோம். அப்படி நிதிகளுக்கெல்லாம் அதிபத்னியா இருக்கக்கூடிய பிராட்டி இருக்கிறாளே மா அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி, அவள் ஒரு நிதியை உகக்கிறாள். செல்வத்துக்கெல்லாம் அதிபத்னியாக இருக்கக்கூடிய அவளே ஒரு செல்வம் போல நினைக்கிறாள். அப்படின்னா அது யாருன்னா அவளுடைய தர்மபிரத்தாவான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்படி திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னு திருமங்கையாழ்வார் தேரெழுந்தூர் பாசுரத்திலே சொன்னது போல, செல்வங்களுக்கெல்லாம் பத்னியாக இருக்கக்கூடிய அதிபத்னியாக இருக்கக்கூடிய பிராட்டிக்கும் ஒரு பெரும் செல்வம் உண்டு. அதுன்னா அது தேவப்பெருமாள் தான். அப்படி அந்த பிராட்டி உகந்த அந்த மாநிதியை எதுக்கு இத்தனை சொல்றாரு அப்படின்னா, இங்கு பிராட்டியினுடைய சம்பந்தத்தை காட்டி, ஸ்ரீயப்பதித்துவம் என்கிற உத்தமமான குணத்தை காட்டி, அணிதர சாதாரணமான இவனை தவிர வேற எந்த தெய்வத்துக்கும் இல்லாததான ஸ்ரீயப்பதித்துவம் என்கிற ஏற்றத்தை காட்டி, சாட்சாத் இவன் பரதேவதை என்பதை இங்கே நிரூபிக்கிறார் சுவாமி. சாதாரணமா தபஸ் பண்ணி ஒரு தேவதையை பார்க்கறதுன்றதே அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. பிராட்டியானவள் பரதேவதையாக சொல்லப்படுபவள், அவளை நேர பிரத்யட்சமா சேவிக்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பரதேவதையான பிராட்டியாலேயே ஒரு மாநிதியாக கருதப்பட்டு உகக்கப்படுகிற எம்பெருமான் பேரருளாளன் இருக்கிறானே, அவனுடைய பெருமை என்ன என்பதை நீங்கள் எல்லாம் உணருங்கள். திருவுக்கும் திருவாகிய செல்வன் என்கிற ஏற்றத்தை, ஸ்ரீயப்பதித்துவத்தை, ஸ்ரீயாலேயே வேண்டப்படுகிற செல்வமாம் தன்மையை உணருங்கள். அவனை சேவிக்கணும் அப்படின்னா அது அவனுடைய அனுகிரகமோ அந்த பிராட்டியினுடைய அனுகிரகமோ இல்லாமல் ஆகக்கூடிய காரியமா? ஆனா இந்த பிரம்மா என்ன பண்ணினார் தெரியுமோ? தன் பலமே கொண்டு காண கருதினார். சுவாமி, எனக்கு 4 தலை இருக்கு, 4 தலையில 4 வாய் இருக்கு, 4 வாயை கொண்டு சதா 4 வேதத்தையும் சொல்லிட்டே இருக்கேன். எத்தனை ஆவர்த்தி ஜபம் பண்ணியிருப்பேன் தெரியுமா? எத்தனை புண்ணிய காரியங்கள் பண்ணியிருப்பேன் தெரியுமா? பெருமாளால முதல்ல படைக்கப்பட்டவனாச்சே, பெருமாளுடைய புத்திரன் என்கிற அந்தஸ்து உண்டே எனக்கு. எல்லோரும் ஞானம் வேணும்னு என்னுடைய தர்மபத்தினியின் இடத்துல தானே வந்து நின்று பிரார்த்திக்கிறா. அவளுக்கே பர்த்தாவாக இருக்கக்கூடிய ஏற்றம் உண்டே எனக்கு. நாரதர் முதலான எத்தனை பேரை நான் சிருஷ்டி பண்ணிருக்கேன். சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லக்கூடிய அந்தஸ்து எனக்கு மட்டும் தானே உண்டு. இத்தனை ஏற்றம் இருக்கிற என்னால் ஏன் பெருமாளை சேவிக்க முடியாது? என் முயற்சியை கொண்டு நான் பெருமாளை சேவிக்கிறேன் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு ஆரம்பித்தான். தன் பலமே கொண்டு கண்டன்னு சொல்லல சுவாமி, காண கருதிய, பார்த்துடலாம்னு நினைச்ச தாமரையோன் எம்பெருமானுடைய நாபி கமலம்னு சொல்லக்கூடிய தாமரையிலே இருந்து தோன்றிய பிரம்மா. தாமரையால் அப்படின்னா பிராட்டி, தாமரையோன் அப்படின்னா பிரம்மா. நம்முடைய முயற்சியாலேயே பெருமாளை சேவிச்சுடலாம்னு நினைச்சுண்டு பிரயத்தனப்பட்ட பிரம்மா அது நடக்கலையாம். ஏன் நடக்கலைன்றதுக்கு காரணம் சொல்றாரு. அவனுடைய பூர்வ வினை, முன் ஜென்ம வினைகள் எல்லாம் தடுக்கிறதாம். முன் பல குற்றத்து வல்வினை மொய்க்க, அப்படி ஒரு இனிப்பு பண்டத்தின் மேலே, ஒரு நெய் குடத்தின் மேலே, ஒரு தேன் குடத்தின் மேலே ஈ எறும்புன்னு அப்படி வந்து ஜந்துக்கள்லாம் மொய்க்கிறது போல
இவன் எத்தனையோ ஜென்மங்கள்ல பண்ணின வல் வினைகள், மகா பாவங்கள், கொடுமையான பாவங்கள், क्रूरமான பாப்பங்கள், அதெல்லாம் அப்படி மொய்க்கிறாப்புல சேர்ந்து மொய்ச்சுக்கிறதான் பிரம்மாவை சுத்தி. எம்பெருமான நேர சேவிக்கணும் அப்படின்னா எந்த கர்ம சம்பந்தமும் இல்லாமல், குறிப்பா பாவ சம்பந்தம் இல்லாமல் தூயவனாக இருக்கிறவனாலே தானே எம்பெருமானை சேவிக்க முடியும். ஆனா இவன் இதையெல்லாம் யோசிக்கல. எம்பெருமானை சேவிக்கக்கூடியதான அந்த நிர்மால்யம்னு சொல்லக்கூடிய ஒரு பவித்திரம் நம்மிடத்திலே உண்டா? கர்ம சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறோமா? நம்மிடத்திலே இருந்த பாவங்கள் எல்லாம் அகன்று விட்டதா? இப்படின்னு எல்லாம் எதையுமே யோசிக்கல இவன். எம்பெருமானுடைய நாபியிலிருந்து தோன்றின நான், இத்தனை பெரிய பதவியில் இருக்கிற நான் எம்பெருமானை சேவித்து விடுவேன் என்ற அகங்காரத்தோட கூட எம்பெருமானை சேவிப்பதற்கு முயற்சி பண்ணினான். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு சொல்றது போல இவன் முன் ஜென்மங்களிலே பண்ணின பல குற்றங்கள் அப்படி வந்து மொய்க்கிறது இவனை. அது தடுக்கிறது. எம்பெருமான அடைய உடல, எம்பெருமான நேர சேவிக்க உடல. இவனுடைய பாவ பலத்தினால இவன் பண்ணக்கூடிய முயற்சி எல்லாம் தோத்து போயிடுச்சு. இது எப்படி இருக்கு தெரியுமா? முகிழ்மதியாய், நிலவுன்னு சொல்லக்கூடியது வட்ட வடிவிலே இருந்தாலும் சரி, பிறை வடிவிலே இருந்தாலும் சரி, அப்படி சாதாரணமா தட்டையா இருக்கக்கூடியது தானே. ஆனா அது அப்படி வந்து ஒரு கொட்டாங்குச்சி ஆட்டமா குவிந்த வடிவில பார்க்கணும்னு ஆசைப்படுறதான் ஒரு குழந்தை. அது எந்த ஜென்மத்திலையும் நடக்காதோன்னு. அம்புலி அப்படின்னு சந்திரனுக்கு நிலவுக்கு பெயர். முகிழ்மதியாய் அம்புலி வேண்டிய பாலன், குவிந்திருக்கக்கூடிய நிலவை பார்க்க வேணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு குழந்தையை போல அழுதான் இந்த பிரம்மா. என்ன தெரிவிக்கிறார் இங்கே? எம்பெருமானை சேவிப்பதற்கு கர்ம சம்பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனா அத்தனையும் வச்சுண்டு தன்னாலேயே முடியும்ன்ற அகங்காரத்தோடு கூட எம்பெருமானை சேவிக்கணும்னு நினைக்கிறானே, அது ஆகக்கூடிய காரியமா? அதனால வருத்தப்பட்டான். அவனுடைய முயற்சி தோத்து போச்சு அப்படின்னு சாதிக்கிறார் இங்க. வாசனை வீசுகின்ற செந்தாமரை மலரிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய பிராட்டி மகிழ்வோடு கூட ஆசையோடு கூட கணவனாக வரித்து ஏற்றுக்கொண்ட அந்த மகாநிதி. அஸ்திமே ஹஸ்தி சைலாக்கிரே வஸ்து பைதாமகம் தனம் என்று சுவாமி தேசிகனாலே கொண்டாடப்பட்ட ஹஸ்திகிரி மலை மேலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நமக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் நிதியாக, மகா ஐஸ்வர்யமாக, ஸ்திர பிரதிஷ்டிதமான நிதியாக இருக்கக்கூடிய புதையலான அந்த எம்பெருமானை தன்னுடைய முயற்சியே கொண்டு அதனால மாத்திரமே கண்டுடலாம் அப்படின்ற அகங்காரத்தோட கூட பிரம்மா முயற்சி பண்ணினான். அங்க பிரம்மான்னு சொல்லலாமோ இல்லையோ, பிரமன்னு சொல்லலாமோ இல்லையோ, நாமங்கை கேழ்வன்னு சொல்லலாமோ இல்லையோ இன்னொரு இடத்துல சொன்னது மாதிரி. ஆனா தாமரையோன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எந்த எம்பெருமானுடைய தொப்புள்ள இருந்து தோன்றிய பிரம்மா தாமரையோன் என்று சிறப்பிக்கப்படுகிறானோ, அவனுடைய தொப்புளில இருந்து தோன்றி இத்தனை பெரிய பதவியிலே இருக்கக்கூடியவனானாலும் கூட அவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா அவனை சேவிக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்வதற்காக. எம்பெருமான் திருமேனியிலிருந்து வந்தவன் நான், என்னால எம்பெருமான சேவிக்க முடியாதா? அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு அப்படின்னு அகங்காரத்தோட கூட நெஞ்ச நிமித்தண்டு இறங்குறான். தன்னை மட்டுமே நம்பி தெய்வ பலத்தை அனுகிரகிக்காமல் அவலம்பிக்காமல். அந்த ஒரு அகங்காரம் மாத்திரம் மனுஷனுக்கு வந்துடுத்தோ, அது பிரம்மாவாகவே இருந்தாலும் காரியம் பலிக்காது. பெருமாளை சேவிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த எம்பெருமான் தான் சீக்கிரம் சன்னதிக்கு அழிச்சுட்டு போகணும். திருவேங்கடமுடியான சேவிக்கலாம் ஆசையா இருக்கிறது. திருவேங்கடமுடியான் தான் சீக்கிரம் கூட்டு சேவை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறவால தான் கிட்ட சேர்த்து வச்சுட்டு நன்னா அனுகிரகம் பண்றான் பெருமாள். நான் நினைச்சேன்னா போயிட்டு வந்துருவேன்னா, நினைச்சுட்டே இருக்க வேண்டியதான், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி அகங்காரம் ஒழிய வேணும். சரி, அப்படி நினைச்சுட்டு இறங்கினான் பிரம்மா. அவனால முடிஞ்சதோ? அவன் நினைச்ச மாதிரி அவன் பெருமாளுடைய குமாரன் தானே, பெருமாளுடைய வயத்துல இருந்து வந்தவன் தானே. அவனால முடிஞ்சதோ? முடியல. ஏன் முடியலன்னா, பல குற்றத்து வல்வினை மொய்க்க எத்தனையோ ஜென்மங்கள்ல பண்ணின கொடிய பாப புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியே அவனை போட்டு படுத்துறது. இதனால என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, அது பிரம்மாவாகவே இருந்தாலும் பண்ணிய கர்மா விடாது. அந்த கர்ம சம்பந்தம் போனாதான் பெருமாளை சேவிக்க முடியும். அதனாலதான் சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்துல சாதிக்கிறச்ச, பிரம்மாவாக இருந்தாலும் சரி, நம்மளை போல சாதாரணமான ஜீவனாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு விட்டார். எப்படின்னா, ஒரு கிணறு, ஒரு உதாரணமா ஒரு 32 அடி விட்டம் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கிணறு,
கணத்துக்கு இந்த கரையில நம்ம இருக்கக்கூடிய சம்சாரம், கணத்துக்கு அந்த கரையில ஸ்ரீவைகுண்டம். அந்த கணத்தை தாண்டணும். முதல் அடியில இருந்து அப்படியே ஒரு தாவு தாவினா 32வது அடிக்கு அந்த பக்கம் போய் ஸ்ரீவைகுண்டத்துல விழணும். இதுல நாமும் தாண்டணும்னு முயற்சி பண்ணினா முதல் அடியிலேயே துபார்னு கணத்துல ஊழ்ந்துட்டோம். சம்சார சாகரம்னு சொல்லக்கூடிய கணத்துல ஊழ்ந்துட்டோம் நாம. சரி, பிரம்மாவானவன் மனுஷன் கிடையாதே, தேவதையாச்சே, அதுவும் பெருமாளுடைய நாபியில இருந்து வந்தவனாச்சே, சிருஷ்டிகர்த்தாவாச்சே, எப்பவும் வேதம் சொல்லிட்டு இருக்கானே, நமக்கு அவனுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு, நம்ம காட்டிலும் பல மடங்கு ஏற்றம் உடையவனாச்சே அப்படின்னா அவன் நன்னா தாண்டினானா. ஆனா 31வது அடியில கணத்துல ஊழ்ந்துட்டானா. எங்க ஊழ்ந்துன்றதா விஷயம்? ரெண்டு பேருமே கணத்துல ஊழ்ந்தாயிடுத்து. ரெண்டு பேருமே சம்சாரம்னு சொல்லக்கூடிய கர்ம சூழல்ல மாட்டின்றோம். எப்படி மேல வர்றது இப்போ? ஆகையினாலே சாதாரண மனுஷனோ பிரம்மாவோ யாரா இருந்தாலும் சம்சார சாகரத்தை தாண்டல, கர்ம பந்தம் அவால உடல அப்படின்னா வைகுண்டத்தை பரபிரம்மத்தை அடைய முடியாது. வைகுண்டத்துக்கு போய் பெருமாள் அடையிறதும் சரி, இல்ல பெருமாளை நேர பிரத்யட்சமா சேவிக்கணும்ன்றதும் சரி, எதுவுமே முடியாது கர்ம சம்பந்தம் போகாத வரைக்கும். அப்ப இவன் என்ன பண்ணணும்? நாம எல்லாம் ஆச்சாரியால போய் ஆசிரியிச்சு பண்றது போல சரணாகதி பண்ண போகணும் இல்லையோ? ஒன்னும் ஆச்சாரியனை கொண்டோ இல்ல இவனே நேரவோ சரணாகதி பண்ணி, இல்ல பிரார்த்தனா ரூபமா ஒரு சரணாகதி பண்ணி, எம்பெருமானே உன்னை சேவிக்கணும்னு நினைக்கிறேன், நீதான் அனுகிரகம் பண்ணணும், உன்னுடைய சேவையை எனக்கு சாதிக்கணும்னு பிரார்த்திச்சிருந்தா எப்பயோ காரியம் ஆயிருக்குமா? என்னுடைய குலம் என்ன, என்னுடைய பிறப்பு என்ன, நான் எங்க இருந்து வந்திருக்கேன், நான் எத்தனை பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய வித்யா கர்வம், தன்னுடைய ஜென்ம கர்வம், இத்தனை கர்வமும் தோற்ற நானே பார்த்துடுவேன் அப்படின்னு யாருடைய தயவும் எனக்கு வேண்டான்னு அகங்காரத்தோட இறங்கினான், தோத்து போனான், அழுதான். அப்படின்றத இங்க தெரிவிக்கிறார் சுவாமி. சரி, ஆழ்வார்கள் எல்லாம் நிறைய அழுதாலே பெருமாளை சேவிக்கணும்னு. இங்க தோத்து போன பிரம்மா அழறான், ஜெயித்த ஆழ்வார்கள் ஏன் அழற? ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமான சேவிக்கணும்னு பிரம்மாவை போல முயற்சி பண்ணவாதான். ஆனா பிரம்மாவுக்கும் ஆழ்வார்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆழ்வார்கள் ஸ்வரூபம் தெரிஞ்சவான்றபடினாலே அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்னு சொல்றது போல, எம்பெருமானே உன்னுடைய அனுகிரகத்தினாலே தான் உன்னுடைய பக்தன் ஆனேன், நீ உன்னை காட்டி கொடுக்கதான் நான் உன்னை பாடுகிறேன், உன் மேல பக்தி வரும்படியா பண்ணினேன், உன்னுடைய ஸ்வரூபம், குணம், விபூதி, அருமை பெருமைகள் இது எல்லாத்தையும் நன்னா காட்டி கொடுத்த. உன்னை பத்தி உன்னை தவிர வேற யாரால நன்னா சொல்லிட முடியும்? இருக்கிறது இருக்கிறபடி வாஸ்தவமா சொல்லிட முடியும். மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அப்படின்னு குழப்பமே இல்லாதபடிக்கு உன்னை பத்தின தெளிவான ஞானத்தை நிதாண்டா கொடுத்த அப்படின்னு எம்பெருமானிடத்திலே பணிவோடு கூட தெரிவித்தார்கள் ஆழ்வார்கள். அவனே அவனை பத்தி காட்டி கொடுத்தான், அதுக்கு மேல அவனை பத்தி யாரால சொல்லிட முடியும்? அப்படி அவனாலே கொடுக்கப்பட்ட ஞானமானபடினாலே அதை கொண்டு நாங்க நன்னா அனுபவிச்சோம், நிறைய பாசுரங்கள் எல்லாம் பாடினோம். அவன் மேல இருக்கக்கூடிய பக்தியானது அப்படி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போறது. அவனை நேர சேவிக்கல அப்படின்னா, அவனோட கலக்கல அப்படின்னா எங்களுடைய பிராணன் சரீரத்திலே தங்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம். அதனால எம்பெருமானே நீ வந்தே ஆகணும் அப்படின்னு துடித்தா, கதறினா, அழுதா, புலம்பினா, பாடினா. வந்தான் பெருமாள். பிரம்மாவும் அழுதான், சுவாமி வரலையே, இவ அழுதா வரானே அப்படின்னா, அழுதால் அவன் வருவான், அழுதால் அவனுடைய சேவையை அவனுடைய சமாகமத்தை பெறலாம் அப்படின்றதும் கூட எதனால அப்படின்னா அவன் அருள் கொண்டுதான். அப்பா உன் மேல பக்தி கொடுத்துட்டே, உன்னை பார்க்க முடியாம ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியல, நீ வரணும்டா கண்ணா அப்படின்னு நம்மாழ்வார் அழற. நீதான் வரணும்னு அவனுடைய தயவு எதிர்பார்த்து நின்னதுனால வந்தான். நானே பார்த்துட்டு எனக்கு சக்தி உண்டு அப்படின்னு பிரம்மா சொன்னதுனால தோத்து போனான் பிரம்மா. பொய்கை ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன், அரவணை மேல் கண்டு தொழுதேன். இத்தனை நாள் எம்பெருமானை ஏத்தாமல், அவனை சேவிக்காம, அவனை கொண்டாடாம, அவனை ஸ்தோத்திரம் பண்ணாம பல நாள் வீணா போயிடுத்தே அப்படின்னு பயந்து நடுங்கின. எம்பெருமானை சேவிப்பதற்காகவே கொடுத்த இந்த சரீரம், இந்த ஜென்மா வீணா போயிடுத்து. இத்தனை நாள் அவனை நான் சேவிக்காது போட்டனே அப்படின்னு நான் வருந்தினேன், பயந்தேன். எதுக்கு பிறந்தமோ அந்த காரியத்தையே நிறைவேற்றாம எதுலயோ மனசு போய் சுத்தின்னு இருந்தோமே அப்படின்னு நினைச்சு பயந்தேன், அழுதேன், வருந்தினேன். அந்த வருத்தத்தை பார்த்து எம்பெருமான் எனக்காக இறங்கினான், என் பேர்ல அனுகிரகம் பண்ணினான். அந்த அனுகிரகத்தினாலே ஐயோ பாவம் நம்மளை சேவிக்காம அழறது, தப்பையும் உணர்ந்து அழறது பாவம், இந்த குழந்தைக்கு சேவை கொடுக்கலான்னு இறங்கி வந்தான். வந்தவன் எனக்கு மோட்சம் கொடுத்தான். அவன் எந்த சேஷ பரியங்கம்னு சொல்லக்கூடிய அரவணையின் மேல், பாம்பு படுக்கையின் மேல் எழுந்தருள் இருக்கிறானோ அது மேல எண்ணெயும் கொண்டு வச்சான். அப்படின்னா என்ன? மோட்சம் கொடுத்தான்.
பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன், அரவணை மேல் கண்டு தொழுதேன். கண்டு அப்படின்னு பெருமாளை பார்த்துட்டேன். எங்க பார்த்துட்டேன்? அரவணை மேல் பார்த்துட்டேன். ஸ்ரீவைகுண்டத்துல மோட்சத்திலேயே பெருமாளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னது அது அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம். ஐயோ அழறாரே பாவம், இவருக்கு அனுகிரகம் பண்ணலான்னு எம்பெருமான் பண்ணின அனுகிரகம் அது. அப்படி அழுதா பெருமாளை சேவை சொல்லலான்றது உண்மைதான். ஆனா அதுக்கும் அவனுடைய அனுகிரகம் தான் வேணும். அப்படி அவனுடைய அனுகிரகத்தை அவலம்பிக்காம ஏன் அழுதோம்? ஒரு குழந்தையானது ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறது, அந்த காரியம் நடக்கலைன்னா அழறது. அந்த மாதிரின்னா அழுதுன்னு இருக்கான் இவன். எதையுமே யோசிக்கலன்னா குழந்தைக்கு என்ன இவனுக்கு என்ன வித்தியாசம்? அதனால இவனை பாலனை போல அப்படின்னர். இதனால தெரிவிக்கிறது என்னன்னா, தெய்வ பலம் இல்லைன்னா அது பிரம்மாவாகவே இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த முயற்சியினாலே மட்டும் தெய்வத்தை பார்த்து விட முடியாது. அதுவும் பரதெய்வமான திருமகள் கேள்வனை அகங்காரத்தை விட்டு அவனுடைய அனுகிரகத்தினால சேவிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தால்தான் பார்க்க முடியுமே தவிர, யாராக இருந்தாலும் பிரம்மான்னு சொன்னது சிருஷ்டியில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உதாரணம். எந்த பிரம்மாவின் வாயிலா எம்பெருமான் சிருஷ்டி பண்ணினானோ, எந்த பிரம்மாவாலே நாமெல்லாம் படைக்கப்பட்டோமோ எல்லோருக்கும் பிரம்மான்னு சொல்லக்கூடியவன் ஒரு பிரதிநிதி. ஏண்டா உங்களை எல்லாம் படைச்ச பிரம்மாவாலேயே தன்னுடைய அகங்காரத்தை கொண்டு பெருமாளுடைய அனுகிரகம் இல்லாம, பெருமாளிடத்துல பணிந்து போகாம, பெருமாளை சரணாகதி பண்ணாம அவனை சேவிக்க முடியாதுன்னா நீங்கள்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றது போல இருக்கக்கூடிய பாசுரம். தோத்து போயிட்டான், அழுதான். எப்படி அழறான் அப்படின்றத 6வது பாட்டுல வர்ணிக்கிறார். அடங்கா கரணங்கள் 5உடன் 6ம் அடக்கி முன்னம் நெடுங்காலம் இந்நிலமே நிலையா பூண்டு நீடுரைவான், சடங்கால் பெரிய தவங்கள் செய்தேன் என்ன தன்மை இதென்று இடம் காத்திருந்த திசைமுகன் தன்னை இகழ்ந்தனனே. அடங்கா கரணங்கள் 5, எப்போதும் கட்டுக்கு அடங்காமல் அப்படி பட்டிமேந்திருக்கக்கூடிய 5 பஞ்ச இந்திரியங்கள். இந்திரியங்களை வசப்படுத்தணும். இந்திரிய நிகிரக அப்படின்னு இந்திரியங்களை அடக்கியால தெரியணும். இந்திரங்களினுடைய போக்கிலே போய் அதுக்கு நாம் அடிமையா இருக்கக்கூடாது, நமக்கு அதை அடிமையா வச்சுக்கணும். அந்த இந்திரிய நிகிரகம்னு சொல்லக்கூடிய புலன் அடக்கம் தான் தெய்வத்தை காண்பதற்கு, தியானம் பண்ணுவதற்கு, தபஸ் பண்ணுவதற்கு, யாகம் பண்ணுவதற்கெல்லாம் முக்கியமான தகுதி. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டே இருப்போம், அப்பதான் தேவையில்லாம என்னென்னமோ ஞாபகம் வர்றது, யாரோ பேசினது, யாரோ நம்மளை வச்சது, எங்கேயோ நடந்த சண்டை, இது என்ன ஆகும் அது என்ன ஆகும்ன்ற சிந்தனை எல்லாம் பெருமாள் திருவாராதனம் பண்றதுதான் சுவாமி வர்றது. கை பாட்டுக்கு பெருமாளுக்கு அர்க்கியம் பாத்தியம் சமர்ப்பிச்சுட்டு இருக்கு, வாய் பாட்டுக்கு எதையோ முணுமுணுக்கிறதா, ஆனா மனசெல்லாம் எங்கேயோ போறது. என்னைக்குதான் முழுசா நினைச்சு பெருமாளையே தியானம் பண்ணி பெருமாளுக்கு நான் நேர பண்றதா நினைச்சு அந்த அனுபவத்தோட திருவாராதனம் பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு ஏங்கின அர்ச்சகர்களே பல பேர் உண்டு. சன்னதியிலே திவதேசங்களிலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களே பல பேரை ஏகாந்தமா தனிமையில் அந்த மாதிரி சொல்லி கேட்டது உண்டு. எதனால அப்படின்னா, நமக்கு ஆகமம் தெரிஞ்சுடலாம், வேதம் நன்னா தெரிஞ்சுடலாம், பிரபந்தம் வரலாம், தேசிக பிரபந்தம் வரலாம், ஸ்தோத்திர பாடம் வரலாம், திருவாராதனம் பண்ணக்கூடிய ஒரு பிரக்கிரியை நன்னா கை வரலாம். இந்த சுவாமி மாதிரி திருவாராதனை யாரையாலையும் பண்ண முடியாதுன்னு ஒரு பேரை கூட வாங்கிவிடலாம். ஆனால் நாம என்ன பண்றோம்ன்றது நமக்கும் பெருமாளுக்கும் நன்னா தெரியுமோ இல்லையோ? நம்ம எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட பண்றோம்ன்றது பெருமாளுக்கு நன்னா தெரியும். அதுக்கு முன்னால நமக்கு தெரியணும். மந்திரம் சரியா சொல்றோம், பிரயோகம் எல்லாம் சரியா பண்றோம், முதிரை எல்லாம் சரியா பண்றோம், ரொம்ப ஆச்சாரமா இருக்கும், வெறும் வயிற்றோட நிர்ஜலமா வயத்துல அப்படி நெருப்பு தகிக்க பண்றோம், எல்லாம் சரி. ஆனா எம்பெருமானிடத்திலே மனசு போறதா அப்படின்றது எம்பெருமானுக்கும் நமக்கும் மட்டுமே தெரியும். எப்படி பண்ணாலும் பெருமாள் ஏத்துக்கிறான்னு வச்சுக்கலாம். ஆனா எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணலன்னா அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு இருக்கணுமோ இல்லையோ? முதல்ல இந்த திருவாராதனம் என்பது எதற்கு? இப்ப நாமெல்லாம் சாப்பிடல அப்படின்னா உயிர் வாழ முடியாது. அந்த மாதிரி பெருமாளுக்கு தலிகம்சம் பண்ணலன்னா பெருமாள் இருக்க மாட்டேரா? அல்லது பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணலன்னா பெருமாளுடைய வரம் தரக்கூடிய சக்தி குறைஞ்சு போயிடுமா? இல்ல பெருமாளுக்கு திருவாராதனமே நடக்கலன்னா பெருமாளுக்குரிய சாநித்தியம் போயிடுமா? சரி, கோவில்ல கூட பெருமாளுக்கு திருவாராதனம் பூஜை இதெல்லாம் ஆகம ரீதியா நடக்கலன்னா சாநித்தியம் குறையிறதுன்னு கூட வச்சுக்கலாம். அப்படி சாநித்தியம் குறைஞ்சா ஊர் ஜனங்களுக்கெல்லாம் நல்லது இல்ல, அதனால அவெல்லாம் சுபிக்ஷமா இருக்கணும்னா கோவில்லாம் ஆராதனை தவறாம நடக்கணும்னு கூட வச்சுக்கலாம். ஒரு ஊருக்கு ஒரு கோவில் இருக்கிறச்ச ஊர்ல இருக்கிற அத்தனை பேரோட பிரதிநிதியா தானே கோவில்ல அர்ச்சகர் ஆராதனை பண்ணி வைக்கிறார். அதனால ஒரு ஊர்ல இருக்கிற கோவில்ல திருவாராதன உற்சவம் எல்லாம் நடந்தாலே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சுபிக்ஷம் தானே. இதெல்லாம் போராதுன்னு ஆத்தாத்துக்கு எதுக்கு சுவாமி ஒரு சாலகிராம பெருமாளை வச்சுட்டு ஆராதனை பண்ணணும்னு சொல்றா? ஏன் பண்ணணும்? எல்லாருடைய பிரதிநிதியா அர்ச்சகர் பண்றது போராதா?
பெரிய பெரிய திவ்யதேசங்கள்ல லோகக்ஷேமார்த்தமா பண்றாளே அது போறாதான்? நாமளும் லோகத்துல சேர்ந்தவா தானே, தனி லோகத்திலேயே இருந்துட்டு இருக்கோம். நாம வேற எதுக்கு ஒவ்வொரு ஆத்துக்கு ஒவ்வொரு பெருமாள் திருவாராதனன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, நாம பெருமாளிடத்துல லயிக்க வேணும் என்பதற்காக. என்னைக்கு என்னால் எம்பெருமான் உந்தனக்கு அடியோம் என்று எழுத்துப்பட்ட அண்ணாலேன்னு சொன்னது போல, என்னைக்கு சரணாகதன் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடியை பற்றினோமோ, அன்னிலிருந்து உடல் பொருள் ஆவி எல்லாம் எம்பெருமான் விஷயமாகவே இருக்க வேணும் வாழ்க்கையிலே. சாப்பிடுறது எம்பெருமானுடைய பிரசாதத்தை தவிர வேற எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல நமக்கு. ஆகையினால பெருமாளுக்கு நம்ம பண்ணக்கூடிய தலிகையை கண்டருள பண்ணி வெறும் சாதத்தை பிரசாதமா மாத்தி சாப்பிட வேண்டியிருக்கு. ஆகையினால திருவாராதனம் அவசியம். எம்பெருமானுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் விதமா அவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவனை புகழ வேண்டி இருக்கிறது. நமக்கு எத்தனையோ உபகாரம் பண்ணான். சரீரம் கொடுத்தான், ஆத்மா கொடுத்தான், இந்திரியங்களை கொடுத்தான், ஞானம் கொடுத்தான், ஆச்சாரியனை காட்டி கொடுத்தான், நல்ல அம்மா அப்பாவை கொடுத்தான், மோட்சம் போறதுக்கான வழியை காட்டி கொடுத்தான், அதை பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரியனை காட்டி கொடுத்தான், அந்த சரணாகதியை பண்ண வச்சான். நாளைக்கு சரீரத்தில இருந்து ஆத்மா பெரிய ரச்ச மோட்சம் கொடுக்கறதுக்கு சித்தமா ஆமடியாளோட கூட காத்துன்னு இருக்கான். இத்தனை உபகாரம் பண்ணினவனுக்கு நான் நன்றி உணர்வோட கூட ஏதாவது ஒரு சின்ன ஒரு அல்பத்தனமான ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சுவாமி. என்ன பண்ணலாம்? எல்லாவற்றிலும் உயர்ந்தது எம்பெருமானுக்கு ஸ்தவ்யகா ஸ்தவப்பிரியகா என்பது போல அவனை புகழறது ரொம்ப பிடிக்கும். அவன் விஷயமான ஸ்தோத்திரங்கள் என்ன, பாசுரங்கள் என்ன, மந்திரங்கள் என்ன, இதெல்லாம் சொன்னா கேட்டுட்டே இருப்பான் பெருமாள். அத்தனை ஆனந்தத்தோட கேட்பான் பெருமாள். அப்ப அதுக்காக நாம வேதமோ பிரபந்தமோ ஸ்தோத்திரங்களோ பாசுரங்களோ கத்துக்க வேண்டியிருக்கு, கத்துட்டு சொல்றோம் பெருமாளுக்கு. இது ஒரு அங்கம். திருவாராதனம் பண்றச்ச பாசுரம் சொல்றது, ஸ்தோத்திரம் சொல்றது, மந்திரம் சொல்றதெல்லாம் ஒரு அங்கம். வயத்துக்கு பெருமாள் பிரசாதம் ஊனும், சாப்பிட பெருமாள் தீர்த்தம் ஊனும், உடம்புல பூசிக்க பெருமாளுடைய பிரசாதமான சந்தனம் ஊனும், ஸ்திரீகளா இருக்கிறவா தலையில சூட்டிக்கிறதுக்கு பெருமாளுடைய புஷ்ப பிரசாதம் ஊனும், எல்லாருக்கும் பெருமாளுடைய திருத்துழா பிரசாதம் ஊனும். இத்தனை பிரசாதத்திற்காக திருவாராதனம் பண்ண வேண்டியிருக்கு. எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி அவனை மகிழ்வித்து நன்றி கடனை தெரிவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், பாசுரம், பிரபந்தம், மந்திரம் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. 2 காரணம். எல்லாத்த விட முக்கியம், இவன் சரீரத்தை விட்டுட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனானா அங்க பரிபூர்ண பிரம்மானுபவம்னு சொல்லக்கூடிய முழுக்க முழுக்க எம்பெருமானையும் பிராட்டியையும் அனுபவிக்க கூடியதான சொந்த மோட்ச அனுபவம் இருக்கிறது. அதை இங்கேயே பெறக்கூடியதான ஒரு முயற்சி தான் திருவாராதனம்னு சொல்லக்கூடியது. திருவாராதனம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே மந்திர ஸ்நான கிரமம் எல்லாம் வரைச்ச, பூத சுத்தி எல்லாம் வரைச்ச அங்க என்ன பண்றோம்? ஒரு தாயினுடைய வயிற்றிலே தோன்றிய இந்த சரீரம், தாயினுடைய வயிற்றிலே இருந்த மலம் முதலான கழிவுகளிலே மண்டி கிடந்த இந்த சரீரம், ரத்த மாம்சமயமான இந்த சரீரம், சேர்ந்தாப்புல 2 நாள் குளிக்கலன்னா நாரக்கூடியதான இந்த சரீரம், சர்வசாதாரணமா நோய் தாக்கும்படியாக இருக்கக்கூடிய இந்த அல்ப சரீரம், மின்னல போல எப்ப வரும் எப்ப மறையோன்னு சொல்ல முடியாததான இந்த கேவலமான ஆயுசுடைய இந்த சரீரம், அந்த சரீரம் எரிக்கப்பட்டதாக தியானித்துக் கொண்டு எம்பெருமானுடைய திருவடி விரல்ல இருந்து உத்தமமான கங்கை நதி பிரவகிக்கிறது. அந்த நதியிலே இந்த ஜீவாத்மா போய் தீர்த்தமாடுறான். அப்போ இவனுடைய பழைய கர்ம சரீரம் எரிக்கப்பட்டதுனால சரீரம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்திலே தீர்த்தமாடினதினாலே அந்த எம்பெருமானுடைய திருவடியை போலவே சுத்த சாத்விகமான பரம பவித்திரமான ஒரு சரீரம். ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய நித்திய சூரிகள், முக்தாத்மாக்கள் அவர்களை போன்ற கர்ம சம்பந்தம் இல்லாத பெருமாளுக்கு சமானமான வசந்த ஒரு சரீரம், அமிர்தமயமான ஒரு சரீரம், எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்திலே இருந்து தோன்றிய உத்தமமான பவித்திரமான ஏற்றமான ஒரு சரீரம். அது வந்ததாக தியானித்துக் கொண்டு அந்த தேவர்களைப் போலே நித்தியசூரிகளைப் போலே உத்தமமா இருக்கக்கூடிய அந்த சரீரத்திலே நம்மளுடைய ஆத்மா புகுந்ததாக நினைத்துக் கொண்டு அப்போதான் எம்பெருமானை திருவாராதனம் பண்ண தொடங்குகிறோம். முறையா திருவாராதனத்தை உபதேசம் வாங்கிட்டு கதண்டவாளுக்கு நன்னா தெரியும். இது அது ஆத்துல பண்ற திருவாராதனமா இருக்கட்டும், கோவில்ல அர்ச்சக சுவாமி பண்ற திருவாராதனமா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும். அப்ப என்ன தெரியறது இதுல இருந்து? கேவலம் உண்டியே உடையே என்று உகந்தோடுகிற இந்த உடலோடு கூட, இந்திரியங்களுக்கு வசப்பட்ட இந்த உடலோடு கூட, என்னென்னமோ அல்ப சுகங்களை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் மனசு இது இருக்கக்கூடிய இந்த சரீரத்தோடு கூட எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்றதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு தெரிகிறது.
சுவாமி எனக்கு இருக்கிறது இந்த சரீரம் தான், நான் பண்ண கர்மாக்கு ஏத்த மாதிரி இந்த உடம்பு தான் கொடுத்திருக்கான் பெருமாள், எனக்கு இதுக்கு தகுதி இல்லைன்னு புரியுறது. அதுக்காக பெருமாளை விட முடியுமாண்ணா? பெருமாள் திருவாராதனம் பண்ணாம இருக்க முடியுமா? ஏதோ என் தகுதிக்கு பண்ணிட்டு போறனே, ஆமாம் பண்ணணும், விடக்கூடாது, எனக்கு தகுதி இல்ல, எனக்கு யோகியத்தை போராது அப்படின்னு சொல்லி நழுவி ஒதுங்கக்கூடாது, பண்ணாம விட்டுறக்கூடாதுதான் சாக்குன்னு. அதுக்கு என்ன பண்ணணும்னா, எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்றதுக்கு எத்தனை பவித்திரமான சரீரம் உண்டோ அந்த சரீரம் தனக்கு வந்ததா நினைச்சுண்டு பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ஏற்பாடு. அது எப்படின்னா வரும்? எல்லாருமே தாம் பண்ற தப்ப பெருசா நினைக்கவே மாட்டோம், மறந்துடுவோம். மத்தவா பண்ற தப்ப மட்டும் பெருசா சொல்லிட்டு இருப்போம். அதுதான் நம்மளுடைய சுபாவம். அந்த மாதிரி நமக்கு தகுதி இல்லை அப்படின்ற விஷயத்த மறந்துட்டு எனக்கு இல்லாத தகுதி யாருக்கு உண்டு அப்படின்னு வெறுமை மாறுதட்டின்னு இருந்தா போருமாண்ணா? மாறுதட்டி கொள்ளணும் அப்படின்னா ஒரு தகுதி வேண்டாமா? நமக்கார் நிகர் நானிலத்தை அப்படின்னார் சுவாமி தேசிகன். எதனால் அப்படி சொன்னார்? நமக்கு சமானமானவா இந்த லோகத்துல யார் உண்டு அப்படின்னு கேட்கிறாரே சுவாமி. எந்த ஏற்றத்தை கொண்டு, எந்த பெருமையை கொண்டு அப்படி மாறுதட்டின்றார் சுவாமி? ஆளவந்தாரடியோம் பலியோமினி நல்வழக்கே, ஆளவந்தாரடியோம் படியோமினி அல்வழக்கே. ஆளவந்தாருடைய திருவடி சம்பந்தம் பெற்ற அவருடைய சிஷ்ய பரம்பரையிலே வந்த நாங்கள் பண்ணக்கூடாது தப்பான காரியங்களை எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு எப்படி மாறுதட்டிக்கிறார்? ஆளவந்தார்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தம் தனக்கு இருக்கிறதுனால மாறுதட்டிக்கிறார். நாதமுனிகளுடைய சம்பந்தம் தனக்கு இருப்பதினாலே நமக்கார் நிகர் நானிலத்தேன்னு நாதமுனிகளுடைய திருவடி சம்பந்திகள் நாம் எல்லாம் நமக்கு சமானமானவா யார் உண்டோ, அவரை போல ஆச்சாரியன் மத்தவாளுக்கு உண்டோ அப்படின்னு மாறுதட்டிக்கிறார். அந்த மாதிரி மாறுதட்டிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய சம்பந்தம், ஒரு ஏற்றம் இருக்க வேணும். ஆச்சாரிய சம்பந்தத்தை கொண்டோ அல்லது ஒரு பெரிய மகாத்மாவினுடைய திருமேனியிலிருந்து வந்தவாளா இருக்கணும். இந்த சுவாமியினுடைய குமாரன், இந்த சுவாமியினுடைய குமாரத்தி அப்படின்னு சுவாமி தேசிகன் எம்பெருமானார் போன்ற ஒரு மகான்களுடைய திருமேனி சம்பந்தமோ அல்லது நம்முடைய ஆச்சாரியர்களுடைய திருவடியை ஆசிரியித்த அந்த சம்பந்தமோ, இது ஏதாவது இருந்தாதான் நமக்கு மாறுதட்டிக்க கூடிய ஒரு யோகியத்தை உண்டு. அந்த மாதிரி திருவாராதனம் பண்றதுக்கு எப்படி மாறுதட்டிக்கிறோம்? என்ன யோகியத்தை வந்துடுத்தாங்க? எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கைன்னு சொல்லக்கூடியது எல்லா பாவத்துக்கும் பிராயசித்தமாக அமையக்கூடியது, ஜென்மாவை இல்லாமல் பண்ணக்கூடியது. அந்த கங்கையிலே தீர்த்தமாடி, அதுவும் எந்த கங்கை? அன்னைக்கு ஒரு நாள் எம்பெருமான் திரிவிக்ரமனுடைய திருவடிவாரத்திலேருந்து ருத்ரன் தலையிலே தாங்கி பிற்பாடு இந்த லோகத்திலே தேங்கிய கங்கை அல்ல, சாட்சாத் அந்த பெருமாள் திருவடியிலேருந்து சோர்ஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கிறது கங்கை. பெருமாள் அப்படியே திருவடியை தூக்கி பிடிச்சுட்டு இருக்கான். ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாள் அப்படியே ஒரு காலை தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். சேஷபரியங்கத்திலே ஒரு திருவடி அப்படியே ஆச்சரியமா மடக்கிண்டு இன்னொரு திருவடியை தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானோ இல்லையோ ஸ்ரீவைகுண்டநாதன், அவனுடைய தொங்கின்னு இருக்கிற அந்த திருவடியில இருந்து கங்கை அப்படியே பிரவகிச்சு அப்படியே வர்டிகலா கீழே விழுந்துட்டு இருக்குது. அந்த கங்கையில நான் போய் தலையை வச்சு தீர்த்தமாடி அதனால எனக்கு பரம பவித்திரமான சரீரம் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட நித்திய சூரியனுடைய நிலைக்கு போயிட்டோம். இப்ப நாம அந்த கற்பனையில அந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பெருமாளுக்கு திருவாராதனமே பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போதுதான் பெருமாள் அதை ஏத்துக்கிறான். அதனாலதான் நாம அம்சம் பண்ணக்கூடிய பிரசாதம் இருக்கிறது நாம தான் பண்ணினோம். வாங்கி 3 நாள் ஆன கத்திரிக்காயை போட்டு தான் வதக்கணும். ரொம்ப நாளான அரிசியை போட்டு தான் தலிகை பண்ணோம். நன்னா இருக்கும் நன்னா இல்லையோ நாம தான் பண்ணோம் தலிகை. தட்டு வித்தன் எத்தையோன்னு பண்ணி பெருமாள் கொண்ட வைக்கிறோம். ஆனா சுவாமி திருவாராதனம் பண்ணி மணி அடிச்சு கை காட்டிட்டாருன்னா அது பகவத் பிரசாதம்னு கண்ணுல ஒத்திண்டு வாயில போட்டுக்கிறோமே, அந்த யோகத்தை எப்படி வர்றது அதுக்கு அப்படின்னா, சத்தியம் துவர்த்தேன பரிசஞ்சாமின்னு சொல்லி தீர்த்தத்தாலே அந்த பிரசாதத்தை புரோக்ஷிக்கிற போது அந்த மந்திர சக்தியினாலே இவனுடைய சம்பந்தத்தினாலே, இவனுடைய சம்பந்தம் எதுக்கு சொல்றதுன்னா, திருவாராதனம் பண்றதுக்கு முன்னாடியே இவன் இவனுடைய சரீரம் எரிக்கப்பட்டதா தியானிச்சுண்டு ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீபாத தீர்த்தத்திலே உற்பத்தியான உத்தம சரீரத்தோடு திருவாராதனம் பண்றதாதான் பண்றான். அப்படிதான் மந்திரம், அப்படிதான் தியானம், அப்படிதான் பத்ததி ப்ரொசீஜர். அப்போ சாதாரண மனுஷனை மாமா பண்ணலங்க. இப்போ முறைப்படி இதெல்லாம் பண்ணினா கிட்டத்தட்ட ஒரு நித்திய சூரிய திருவாராதனம் பண்றதா கணக்கு. அவருடைய கைப்பட்டதுனால இந்த பாதம்னு சொல்லக்கூடிய ஒரு பிராகிருத வஸ்து, கேவலம் இந்த பூமியிலே விளைந்த நம்ம கையால நம்மாத்துல பண்ணப்பட்ட ஒரு சாதாரண அல்ப வஸ்து அப்ராகிருதமான வஸ்துவா மாறுறது. அந்த வேத மந்திர சம்பந்தம், அந்த தீர்த்த சம்பந்தம், இந்த நித்தியசூரி சரீரத்தை பெற்ற இவனுடைய சம்பந்தம், இதனால அந்த பிரசாதமான அந்த சாதமானது பிரசாதமா அப்ராகிருதமான வஸ்து, அதாவது ஸ்ரீவைகுண்டத்திலே தயாரிக்கப்பட்ட ஒரு பிரசாதமா மாறுறது. அது
அதை சாப்பிடுறச்சதான் நமக்கு உள்ளும் புறமும் தூய்மையாகி நம்முடைய வினைகள் எல்லாம் போறது, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிறது, நமக்கு நல்ல புத்தி வர்றது, பெருமாள் இடத்துல இன்னும் கிட்டக்க நம்மளை கொண்டு போறது. அதனாலதான் தினமும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணாமல் இருக்காதே, பெருமாள் தீர்த்தம் சாப்பிடாம இருக்காதே, பெருமாள் பிரசாதம் சாப்பிடாம இருக்காதேன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அந்த மாதிரி இந்த இந்திரியங்களை அடக்குவதுன்றது எவ்வளவு முக்கியம்னு பார்க்கணும். திருவாராதனம் தினமும் பண்ணணும்னு சொல்றது. என்னைக்கு முடியறதோ அன்னைக்கு பண்ணு, நாள் கிழமைன்னா பண்ணு, அமாவாசைக்கு பண்ணு, பௌர்ணமிக்கு பண்ணுன்னு எல்லாம் சொல்லல. நித்தியம் பண்ணணும் திருவாராதனம். சாட்டாலே பெருமாளுக்கு கண்ட்ரோல பண்ணி தான் சாப்பிடணும். அப்படி தினம் 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 பண்ணக்கூடிய திருவாராதனத்திற்கு இந்திரியங்களாலே வதைக்கப்படுகிற இந்த சரீரம் அன்பிட்டு யோக்கியத்தை இல்லாததுன்னு சொல்லும் போது, எதுக்கு பெருமாள் நம்ம முன்னாடி நேரம் இருக்கார் அப்படின்னு நினைச்சுண்டு அவருக்கு நம்ம கையலம்புறது, கால் அலம்புறது, ஸ்நானம் பண்ணி விடுறது, சாதம் கொடுக்கறது அப்படின்னு நினைச்சுண்டு பண்ணக்கூடிய திருவாராதனத்திலேயே இத்தனை யோக்கியத்தை வேணும்னா, நம்முடைய தபஸுக்கு இறங்கி பெருமாள் சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்தில இருந்து இங்க நேரம் நிக்கணும், நின்று நம்மளோட பேசணும். அதுக்கு எத்தனை யோக்கியத்தை இருக்கணும், அதுக்கு எந்த அளவுக்கு இந்திரியங்களை வசத்திலே வைத்துக் கொண்டிருக்க வேணும், எத்தனை அளவுக்கு இந்திரிய ஜெயத்தோட இந்திரியங்களை ஜெயிச்சவாளா இருக்கணும். ஆனா பிரம்மா அந்த மாதிரி எல்லாம் இல்லையாம். அடங்கா கரணங்கள் 5உடன் 6ம் அடக்கி, இந்த பஞ்சேந்திரியங்கள் சொல்லக்கூடிய 5 இது 5, அதோட 6வது இந்திரியமான குரங்கை போல அலைபாயக்கூடியதான மனசு, இந்த 5ஓட சேர்த்து 6ஐயும் அடக்கி, முன்னம் அன்னைக்கு ஒரு நாள் எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாலே நெடுங்காலம், ஒரு நாள் 2 நாள் இல்ல சுவாமி, எத்தனை வருஷங்கள்னு கூட சொல்லி முடிக்க முடியாதபடி அத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நிலையா பூண்டு நீடுறைவான், உட்கார்ந்த இடத்தை விட்டு அப்படி இப்படி அசங்காம நகராம இங்கேயும் அங்கேயும் பார்க்காம கண்ணை மூடினபடியே அந்த இடத்துலயே சிலையாயிட்டவரோன்னு சொல்லும்படியா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சடங்கால் பெரிய தவங்கள் செய்தேன். தபஸ்னா சாதாரண தபஸ் இல்லைன்னா, தபஸ் எப்படி பண்ணணும்னு சொல்றக்கோ அந்த லட்சணத்திலேயே பெரிய தபஸ் எல்லாம் பண்ணினேன். ஒரு சாதாரண ஹோமம் பண்ணல, அஸ்வமேத யாகமே பண்ணினேன். சாதாரணமா மனுஷாலால பண்ண முடியாது, பண்ணுவதற்கு ரொம்ப சவாலான யாகம்னு சொல்லக்கூடிய அஸ்வமேத யாகம் இருக்கிறது. அது போல கேவலம் சாதாரண அல்பமான தபஸ் இல்லைன்னா, 1 மாசம் 2 மாசம் தபஸ் இல்ல, ஆயிரக்கணக்கான வருஷங்களோ 10,000கணக்கான வருஷங்களோ இருக்காரா போயிட்டாரான்னு கூட சொல்ல முடியாதபடி சில போல இடத்த விட்டு நகராம தவம் பண்ணேன்னா, இத்தனை பண்ணேனே நிச்சயம் பெருமாள் வந்திருப்பான் அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தேன். பார்த்தா ஒன்னும் இல்லைன்னா, தபஸ் பண்றதுக்கு ஆரம்பிக்கும் போது என் எதிரில் எப்படி எல்லாம் வெறுமையா இருந்ததோ அந்த மாதிரி வெறும் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு, வெற்றிடம் தான் இருக்கு. இத்தனை 1000 வருஷம் நம்ம பண்ண வேண்டிய கர்மாவெல்லாம் பண்ணாம, காரியம் எல்லாம் பண்ணாம டெடிகேட்டடா இத்தனை பண்ணோமே, ஆனாலும் பெருமாள் வரலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப வெக்கமா போயிடுது. திசைமுகன், 4 திசைகளுக்கு ஒரு முகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன். நாமளாவது பெருமாள் வந்தாரா வரலையா, முன்னாடி நிக்கிறாரா பின்னாடி நிக்கிறாரா சைட்ல நிக்கிறாரான்னு தலையை சுத்தி திரும்பி பார்க்க வேண்டியிருக்கும். ஆனா இவன் திசைக்கு ஒரு தலை வச்சுட்டு இருக்கிறதுனால வெறும கண்ணை திறந்தாலே போறோம், பெருமாள் வந்தது தெரிஞ்சிடும். இத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களா தபஸ் பண்ணிட்டு இருக்கோம், பெருமாள் பிரம்மா நான் வந்துட்டேன் எனக்கு கண்ணை திறந்து பார் அப்படின்னு சொன்னதா காதுல உழல. ஒருவேளை நின்றுட்டு இருக்காரோ பேசாம, வாயை திறக்கலையோ, சரி கண்ணை திறந்து பார்க்கலாம், அப்பப்ப கண்ணை திறந்து பாக்குறான், பெருமாள் முன்னால இல்ல, சரி பின்னாடி இருக்காரோன்னு பின்னாடி திரும்பணும், சைட்ல திரும்பணும்ன்ற அவசியமே இல்லைன்னா, 4 பக்கம் 4 திசைக்கு 4 தலை இருக்கு, கண்ணை திறந்தாலே போறோம், 360 டிகிரி பார்க்க முடியும் பிரம்மாவாலே. அப்படி பார்த்தா எங்கேயுமே பெருமாள் இல்ல. என்னடா இது, பெருமாளுடைய திருமேனியில இருந்து வந்தோம், 4 வேதங்களையும் சொல்லிட்டு இருக்கோம், சரஸ்வதியினுடைய பர்த்தா, எத்தனை காரியங்கள் பண்றோம், பிதாமகன் சொல்றா எல்லாரும், நாம தானே பெருமாளுக்கு அடுத்தபடி. இத்தனை தகுதி இருந்து இத்தனை வருஷங்கள் சில போல இருக்கிற இடத்தை விட்டு அசையாம தபஸ் பண்ணினாலும் பெருமாள் வரலையே, நாம வேஸ்ட் பண்ணிட்டோமே இத்தனை வருஷத்தை அப்படின்னு தன்னை தானே நொந்து கொள்கிறான், தன்னைத்தானே இகழ்ந்து கொள்கிறான். என்னடா இது அசிங்கம் உனக்கு, தேவையா இதெல்லாம் உனக்கு அப்படின்றது போல தானே தன்னை நொந்து கொள்கிறான் பிரம்மா. இதுக்கெல்லாம் காரணம் அவன் பண்ணின வினைகள். அந்த வினைகளுக்கு காரணம் அவன் தன்னுடைய இந்திரியங்களை கட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் அப்படியே அலைபாய விட்டது. இந்திரியங்களுக்கு மேலே வேகமா நீ வேகமா நான் வேகமான் போட்டி போட்டுக் கொண்டு அலைபாய்கிற அவனுடைய மனசு. இதையெல்லாம் முதல்ல அடக்க வேண்டாமா? திருவாராதனத்துக்கு பூத சுத்தியிலே பழைய சரீரம் போய் புது சரீரம் வரதா தியானம் பண்ணிட்டு தான் திருவாராதனம் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்றச்ச, நேரையே சேவிக்கணும் போது இதெல்லாம் விட வேண்டாமா? பல நீண்ட வருஷங்கள் தபஸ் பண்ணி நான் எங்க பண்ணினான் தெரியுமோ,
இந்நிலமே அப்படின்னா பிரம்மா இருக்கக்கூடிய அந்த நிலமே, சத்தியலோகமே. நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? நம்ம எல்லாம் சாதாரண மனுஷனா ஏதோ பூமியில இருந்துட்டு இருக்கோம், நமக்கெல்லாம் ஒரு பவரும் இல்ல. ஆனா தேவதைகள்லாம் அவள்லாம் விசேஷமான சக்தி உடையவா, நம்மளை காட்டிலும் பெரிய பவர் உண்டு, சுப்ரீம் பவர் எல்லாம் நிறைய உண்டு, அவளுக்கு சூப்பர் பவர் எல்லாம் உண்டு. அவளுடைய லோகங்கள்லாம் பெரிய விசேஷமான லோகங்களா இருக்கும். அங்க போய் பண்ணினா பல பலன் கிடைக்கும், எது பண்ணாலும் அங்கெல்லாம் சீக்கிரம் பலன் கிடைக்கும் அப்படின்னு நாம எல்லாம் ஒரு ராங் கால்குலேஷன் வச்சுட்டு இருப்பா சில பேர். பூலோகத்தை விட இந்திரலோகம் வசதி, பிரம்மலோகம் வசதி. வசதி மீன்ஸ் ஹைட்ல ஜாஸ்தியா இருக்கு, நமக்கு மேல லேயர் பை லேயரா ஒன்னொன்னா மேல இருக்குன்ற பட்சத்துல பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் அப்படின்னு சொர்க்கலோகம், அதுக்கு மேல பிரம்மலோகம்னு கடைசியா வசடத்துல வேணா இருக்கலாம். ஆனால் இந்திரனோ பிரம்மாவோ சுப்பிரமணியனோ ருத்ரனோ யாராக இருந்தாலும் அவளுக்கு ஒரு கர்மா பலிக்கணும், ஒரு தபஸ் பண்ணணும், ஒரு வைதிக காரியம் பண்ணணும், பெருமாளை பிரத்யட்சமா சேவிக்கணும், ஒரு சாப விமோசனம் ஓணும், ஒரு வரம் ஓணும் அப்படின்னால் இந்த கர்ம பூமிக்கு, இந்த பூலோகத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும் அப்படின்ற சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பிரம்மா மறந்துட்டான். எல்லா லோகங்களுக்கும் 14 லோகங்கள்ல டாப் ஹேடர்ல மேல இருக்கக்கூடிய என்னுடைய சத்தியலோகத்திலே இருந்து பண்றேன், நாம் பண்றேன், இத்தனை வருஷம் பண்றேன், பெருமாளுடைய நாபிலிருந்து தோன்றிய நாம் பண்றேன், எப்படி வராமல் இருப்பார் பெருமாள் அப்படின்னு இத்தனை அகங்காரங்கள் அந்த ஒரு வார்த்தைக்கு. நெடுங்காலம் இந்நிலமே நிலையா பூண்டு சத்தியலோகத்தை விட்டு அப்படி எப்படி நகராம அங்கிருந்தே பண்ணினான். நீடு உறைவான், அப்படியே உறைஞ்சு சிலையா போட்டாரோ அப்படின்னு சொல்லும்படியா எத்தனையோ விரதங்களை அனுஷ்டித்தான், பெரிய தவம் எல்லாம் பண்ணினான், பெரிய சாகசங்களை எல்லாம் பண்ணினான். கடைசியில என்ன பலன் வந்திருக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பலனும் இல்லை என்று இப்படி எல்லாம் சொல்லி வாய் வெறுவி புலம்பி புலம்பி தன்னை நொந்துண்டு தன்னை பழிச்சுண்டு இடம் காத்திருந்த திசைமுகன். என்னைக்கு பெருமாள் வந்து நேர சேவை சாதிப்பாரோ அப்படின்ற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பிரம்மா ஏன் திசைமுகன்னு சொல்றாரு அப்படின்னா, திசைக்கு ஒரு முகத்தை வச்சு எந்த திசையில பெருமாள் வருவாரோன்னு காத்துட்டு இருக்கானாம் பாவம். தன்னை இகழ்ந்ததனே அவனே பழிச்சுட்டான். இத்தனை பண்ணியம் பிரயோஜனம் இல்லையாடா, பெருமாள் வரலையே நேர அப்படின்னு தன்னைத்தானே பழிச்சுட்டான். அதனால முதல்ல அவன் பண்ணிருக்க வேண்டியது என்ன? அந்த புலன்களை அடக்கக்கூடிய, ஆசைகளை அனுபவிக்கும் அந்த எண்ணத்தை துறக்கக்கூடிய செல்ஃப் கண்ட்ரோல் அவனுக்கு முக்கியமா வேணும். அதுக்கு முதல்ல மனசு வசப்படணும். எல்லாரும் என்ன சொல்றோம், சுவாமி எனக்கு மனசு ஒருமுகப்படல, எனக்கு மனசு அலபாயிருதுன்னு எல்லாரும் சொல்ல கேட்கிறோம். அப்போ மனசு அலபாஞ்சதுன்னாவே எல்லாமே அலபாய ஆரம்பிக்கிறது, மனசு அடங்கினா எல்லாம் அடங்கி போறது. இந்த 5ஓட சேர்த்து இது 6வதா சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இந்த 5 காட்டிலும் 6வதா பெருசு ஒண்ணு இருக்கு மோசமானது, அதைத்தான் கண்ட்ரோல் பண்றது கஷ்டம்னு சொல்லும்படியா அர்த்தம். இங்கே அந்த கரணம்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனசுன்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம், குரங்கை போல அலைவாய்கிற ஒரு தத்துவம். சடங்கால் பெரிய தவங்கள் செய்தேன்னு சொல்றாரு. அப்படி என்னென்ன சடங்கெல்லாம் பண்ணிட்டார் பிரம்மா அப்படின்னா, தபஸ் பண்றது அப்படின்னா வெறும கண்ணை மூடிந்து அந்த தாமரையில உட்கார்ந்துட்டு அப்படி மந்திரத்தை ஜபிச்சுட்டு மாத்திரம் இல்லையா, அந்த தபஸுக்கு அங்கமா நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு அதெல்லாம் கூட பண்ணினாராம். அப்படின்னா என்ன? இந்த சடங்குன்ற வார்த்தைக்கு தமிழ் இலக்கணக்காரா சொல்றா, என்ன சொல்றான்னா, நீர் பல கால் மூழ்குதல். சாதாரணமா நமக்கே ஒரு நாளைக்கு 2 முறை ஸ்நானம் பண்ணணும்னு இருக்கு. கார்த்தால ஒரு ஸ்நானம், மத்தியானம் மாத்தியானிக ஸ்நானம்னு ஒரு பிராமணன் ஒரு நாளைக்கு 2 முறை ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லிருக்கு சாதாரணமாவே. இன்னும் சன்னியாசிகளா இருக்கிறவா 3 கால ஸ்நானம் பண்ணணும். அந்த மாதிரி அவ்வாவாளுக்கு விசேஷ நியமங்கள் இருப்பது போல இந்த மாதிரி விசேஷமான யாகம் பண்றவா, விசேஷமா பிரம்மோத்சவத்துல சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கிற அர்ச்சகா, யாக தீட்சை வச்சுட்டு இருக்கிற தீட்சிதா, தபஸ் பண்றவா, இவாள்லாம் விசேஷமா புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் போய் தீர்த்தம் ஆடணும். ஆத்துல இருக்கிற இடத்துலயே கிணத்துல முண்டு குளிக்கிறது, ஊர் குளத்துல போய் மூழ்கிறதுன்னு இல்ல. எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் உண்டோ அந்த புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் போய் தீர்த்தம் ஆடணும், தீர்த்த யாத்திரை பண்ணணும். தீர்த்தம் ஆடுறதுக்குன்னே பல ஊருக்கு போய் தீர்த்தம் ஆடணும். அந்த மாதிரி நீர் பல கால் மூழ்குதல், ஒரு நாளைக்கு 3 முறை தீர்த்தம் ஆடுறது, பல புண்ணிய தீர்த்தங்களை தேடி தேடி போய் தீர்த்தம் ஆடுறது, நிலத்து துயிலுதல், கட்டில படுத்துக்க கூடாது, பெட்ல படுத்துக்க கூடாது, கட்டாந்தரையில ஒரு உத்திரியத்தை விரிச்சோ வேஷ்டியை விரிச்சோ தான் படுக்கணும், போர்வையெல்லாம் போத்துக்க கூடாது, சரீரம் தலையில படுறச்ச அப்படியே சில்லுன்னு ஏறணும் உடம்புக்கு. அந்த மாதிரி சரீரத்தை வெறுத்துட்டு தான் படுத்துக்கிறது கூட படுத்துக்கணும். சுவாமி கார்த்தால இருந்து 10 முறை தீர்த்தம் ஆடினேன், அங்க போனேன் இங்க போனேன், ரொம்ப களைச்சு போயிருக்கேன், சாதமும் சரியில்லை, தூங்குறதாவது நன்னா தூங்குறேனே, அப்பதான் நாளைக்கு என்னால எஃபெக்டிவா தபஸ் பண்ண முடியும் அப்படின்னு
நன்னா பெட்ல போய் அப்படி கை கால்லாம் இழுத்து போத்துண்டு எல்லாம் தூங்கக்கூடாது. கட்டாந்தரையில தான் ஒரு விரிப்பை விரிச்சு படுக்கணும். போத்திகள் எல்லாம் கூடாது. சோர் சடை தாழல், நன்னா அப்படியே வந்து பர்சனாலிட்டி மெயின்டைன் பண்ற மாதிரி க்ஷவரம் எல்லாம் பண்ணிட்டு கட்டிங் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே பாக்குறதுக்கு ட்ரிம்மா இருக்க கூடாது. தலையும் சரி உடம்பும் சரி மழிக்கப்படாமல் அப்படியே வந்து ஒரு சாமியார் போல ஜடாமுடியோட இருக்கணும். எத்தனை சீரியல்ல பார்த்திருக்கோம், எத்தனை படத்துல பார்த்திருக்கோம். தபஸ் பண்றவாள்லாம் அப்படியே தலையெல்லாம் காடு போல இருக்கு, தாடி வந்து அப்படியே அவளுடைய கால் வரைக்கும் தொங்குறது. எதனால அப்படி இருக்கா? எல்லாம் நினைச்சுப்பா, அவ ரொம்ப வருஷமா ஒரு இடத்த விட்டு நகராம இருக்கிறதுனால அவளுக்கு வந்து கட் பண்றதுக்கு டைம் இல்ல சுவாமி, அந்த மாதிரி ஆயிடுத்து. அப்படி இல்ல, க்ஷவரம் பண்ணிக்கொள்ள கூடாது. ஒரு யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டானா அந்த யாகம் முடிகிற வரைக்கும் நகம் வெட்டக்கூடாது, க்ஷவரம் பண்ணிக்க கூடாது, படுக்கையில படுத்துக்க கூடாது, போக வஸ்துக்கள் அனுபவிக்க கூடாது. அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி சோர் சடை தாழல். இந்த 14 வருஷம் வனவாசம் போனப்ப பெருமாள் இளைய பெருமாள் இவா 2 பேரும் க்ஷவரம் பண்ணின்றதில்லை, ஒண்ணும் பண்ணின்றதில்லை. அப்படி வந்து சாமியார போல ஆயிடுத்து. 14 வருஷம் கழிச்சு திரும்ப வரச்ச தாழிரும் சடைகள் தாங்கி அப்படின்னு நான் கம்பன் அப்படி தர வரைக்கும் தாழ்ந்திருக்கான் சடையவா 2 பேருக்கும். சடாமுடி முடியெல்லாம் சரியா இது பண்ணாததுனால அப்படியே பின்னி பணிஞ்சிருக்கிறதா எல்லாம். அது அப்படி மனுஷா யாரோ கூட நடந்து வர்றது போல அப்படியே தர வரைக்கும் தேய்ச்சிட்டு வரதான் 2 பேருடைய தாழ் சடைகளும். தாழிரும் சடைகள் தாங்கி அப்படின்னா 2 பேரையும். அந்த மாதிரி சோர் சடை தாழல், சுடர் ஓம்புதல், அக்னிஹோத்திரம் முதலான அக்னிகளை சம்ரட்சணம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த யாகம் பண்றதுக்குன்னு இந்த தபஸ் பண்றதுக்குன்னு விசேஷமான அக்னி. அன்னைக்கு ஏற்கனவே பார்த்தோம், 3 பக்கம் 3 அக்னி குண்டத்தை ஏத்தி வச்சுட்டு அது தகதகதான் எரிஞ்சுட்டு இருக்கணும். கீழே வந்து பூமியானது சுடுறது, மேல சூரியன் சுடுறான். இந்த 5 நெருப்புகளுக்கு நடுவே நின்றுட்டு ஒருத்தன் தபஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் திருவெக்காதி விதேச வைபவத்துல பார்த்தோமோ இல்லையோ. அந்த மாதிரி சுடர் ஓம்புதல். சுடர்னு சொல்லக்கூடியது இந்த அக்னியில இருந்து வரக்கூடியதான ஜுவாலை. அந்த ஜுவாலை வந்து அப்படி தனிஞ்சு போக கூடாது. சுவாமி இன்னைக்கு காரியம் ஆயிடுத்து, அதனால நெருப்பு அணைச்சுட்டேன், நாளைக்கு திரும்ப ஃப்ரெஷ்ஷா பத்த வச்சுக்கலாம், அப்படி கிடையாது. ஏத்தின நெருப்பு கடைசி மட்டும் இவர் சரீரத்தை விடுற வரைக்கும், இவர் போற வரைக்கும் எரிஞ்சுட்டே இருக்கணும். அந்த நெருப்பை கொண்டு இவருக்கு சம்ஸ்காரம் நடக்கணும். அந்த மாதிரி அந்த நெருப்பு அன்னைக்கு ஏத்தினது இன்னைக்கு வரைக்கும் அணையக்கூடாது. சுடர் ஓம்புதல். கானகத்து கொள்ளுதல் அப்படின்னா ஆத்துல இருந்தா நாக்குக்கு ருசியா சாப்பிடணும்னு தோன்றது. விசேஷமா குழந்தைகள்லாம் இருக்கான்னு நிறைய ஸ்வீட் பண்றா, பக்ஷணம் பண்றா, தலிகை பண்றா, அதெல்லாம் சாப்பிடணும்னு தோன்றது, வாசனை மூக்க தொலைக்கிறது. உறவுகள்லாம் இருக்கா, அவளோட எல்லாம் வந்து பந்த பிணைப்போட பாசத்தோட பகிர்ந்துக்கணும்னு மனசு அலப்பாயிருது. இன்னும் பல சரீர சுகங்கள், அது வேணும் இது வேணும், ஏசியில இருக்கணும், அங்க போனோம் இங்க போனோம் அப்படின்னு என்னென்னமோ அலப்பாயிருது. ஒரு கண்ட்ரோலுக்கு இருக்க முடியல. இதெல்லாம் வந்து போகங்கள் நிறைய இருக்கக்கூடியதான ஆத்துல தானே சுவாமி இதெல்லாம் எனக்கு. இந்த போகங்களே கண்ணில் படாம என்னுடைய மனசு வந்து கண்ட்ரோல்ல இருக்கணும்னா காட்டுக்கு போயிடுறேன். பேசாம காட்டுக்கு போறேன். சுத்தி எங்க பார்த்தாலும் ஒரு தீர்த்தம், ஒரு மலை, ஒரு அடர்ந்த தோப்பு. அங்க இந்த இடத்த விட்டு நகரத்துக்கு விருப்பம் இல்லாத ஒரு சாந்தத்தோட ஒரு அமைதியோட கூட தபஸ் பண்றதுக்கோ ஜபம் பண்றதுக்கோ ஹோமம் பண்றதுக்கோ யாகம் பண்றதுக்கோ எனக்கு மனசு அப்படி லயிக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டா நம்மள அப்படி வந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய, நம்ம மனசை கலைக்கக்கூடிய எந்த ஃபேக்டர்ஸும் கிடையாதுங்க. அதனாலதான் இந்த தேவர்கள்லாம் அந்த மாதிரி யாரானும் கடுமையா தபஸ் பண்ணா என்ன பண்ணினா, அவ பக்கத்துல இருக்கிற வஸ்துக்களை கொண்டே அவளை டிஸ்டர்ப் பண்ணலாம்னு நினைச்சா அவ பக்கத்துல ஒண்ணுமே இல்லை, ஏகாந்தமா காட்டுலன்னா போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்காக தான் தேவலோகத்துல இருந்து ரம்பா, ஊர்வசி, மேனகாவெல்லாம் அனுப்பி டான்ஸ் ஆட சொல்லி அவளுடைய சிந்தையை அப்படி கலைப்பா அவள்லாம். அப்ப என்ன அர்த்தம்? ஆத்துல இருந்தா இவன் தலையில மண்ணவாரி போட்டுப்பான். அதனால சேஃப்டிக்காக காட்டுக்கு போனா அப்ப தேவர்கள் வந்து இப்படி முயற்சி பண்றா. அதுல இருந்து மீண்டு வரணும். கானகத்தை கொள்ளுதல். சரி, காட்டுல தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவாளை சோதிக்கிறதுக்காக வேணும்னே என்ன பண்ணுவா, இவாளுடைய விரோதிகளா இருக்கக்கூடிய இந்திரன் முதலானவா இல்ல கோபக்கார சில ரிஷிகள் என்ன பண்ணுவா, இவர் ஏதோ ஒரு வரம் வாங்கணும்ன்றதுக்காக அதை மனசுல வச்சுட்டு சொந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஆத்துல ஆமடியா பசங்க அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு காட்டுல வந்து இங்க இப்படி இந்த நெருப்பு போல வெந்துட்டு இருக்காரு. இங்க ஏதோ வசந்த நோக்கம் இருக்கிறதுனாலதான் இப்படி இருந்துட்டு இருக்கார். நாம இவரை போய் சோதிச்சு பார்க்கலான்னுட்டு இவா வேற ஒரு விஷ பரீட்சை வைப்பா. போய் எனக்கு பசிக்கிறது சாப்பிட ஏதான இருந்தா கொடுன்னுவா. சுவாமி நானே காட்டுல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எப்ப பெருமாள் வருவாரோன்னு நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கே ஆகாரம் இல்ல, பழமோ கிழங்கோ இலையோ பறிச்சு சாப்பிட்டு இருக்கேன், ஒன்னும் இல்லாத நாளைக்கு தீர்த்தம் சாப்பிட்டு ஓட்டின்னு இருக்கேன், நீர் வேற ஏன் சுவாமி நான் என்னமோ ஆத்துல இருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ ததியாரதனை போட்டு இருக்கிற மாதிரி சாதம் உணன்னு கேட்கறீர், என்னால எப்படி முடியும் அப்படின்னு சொன்னா, என்னண்டியே உனக்கு எவ்வளவு அகங்காரமா அப்படின்னு சபிச்சுட்டு போடுவான். அப்ப இத்தனை நாள் பண்ண தபஸ் வீணா போடும். அந்த பயம் வேற. எப்ப யார் வந்து சாதம்னு கேட்டாலும் போட்டுடணுமே, அதுவும் வந்து சாதாரணமா யாரை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம போடணும். ஆனா இந்த மாதிரி ஒரு புண்ணிய கர்மா, தபஸ், யாகம், யோகம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்ச யாரான வந்து கேட்டுட்டானா இல்லைன்னு சொன்னால்
அது வரைக்கும் அவ சம்பாதித்த அந்த மொத்த புண்ணிய பலன்களும் அந்த வந்தவன் வாங்கிட்டு போயிடுவான், அவனுக்கு போயிடும் தானா. அப்ப இத்தனை நாள் தபஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால விருந்தோம்புதலும் பண்ணணும். நாம நினைக்கலாம் அவன் என்ன ஆத்துல அம்மா மாமி அக்கா தங்க எல்லாம் கூட வச்சுட்டா இருக்கான், விதவிதமா பட்சணம் பண்ணி சாதம் போடுறதுக்கு, அவனே பாவம் காட்டுல இருக்கானே அப்படின்னா, அவன் சாப்பிடுற பழமோ காயோ கிழங்கோ இலையோ எதுவுமே இல்லையா, தீர்த்தமாவானும் கொடுக்கணும். சுவாமி எனக்கு இதுதான் முடியறது, என்ன மன்னிச்சுடுங்கோ, இதை நீங்க பெரிய அலங்கார தலிகையா நினைச்சு சாப்பிட்டு என்ன அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இத்தனை பேசி அவனை சேவித்து அவனுக்கு கைகாலெல்லாம் அலம்பி விட்டு, என்ன இவன் அண்ட கிடைக்கிறதோ 2 புளியம்பழமாவது கொடுத்து ஒரு சொம்பு தீர்த்தமானும் கொடுத்து அவன் பசி அனுப்பி அவன் அனுகிரகத்தை வாங்கிண்டாதான் நல்லபடியா அவனுடைய யாகமோ தபஸோ பூர்த்தியாருது. அப்போ வெறும தாமரையில உட்கார்ந்து கண்ண மூடின்னு மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, இத்தனை பண்ணினானாம் பிரம்மா. எல்லா லோகத்திலும் எல்லாம் உண்டோ இல்லையோ, அவன் லோகத்துல இருக்கக்கூடிய இடத்துல இத்தனையும் பண்ணினானா இடத்தை விட்டு நகராம. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கல, தெய்வத்துக்கு உகப்பான இடம் எது, தெய்வமே அவதாரம் எடுத்தா நடமாடக்கூடிய இடம் எது, அந்த தெய்வத்தை முழு ஈடுபாட்டோட உபாசனம் பண்ணக்கூடிய ரிஷிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் முதலான மகான்கள் எல்லாம் எங்கு பிறந்தார்கள், எங்கே ஸ்வயம் வியக்தம் என்றும் தெய்வம் என்றும் ஆர்ஷம் என்றும் திவ்ய தேசங்கள் என்றும் அக்ரஹாரங்கள் என்றும் எம்பெருமான் விசேஷமா நிறைய சாநித்தியம் கொண்டு நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலேன்னு சொல்லும்படியா பல கோயில்களோடு கூட கிளை பரப்பி இருக்கிறான். இதெல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த பாரத தேசத்திலே தானே, அங்கதான போய் நாம தபஸ் பண்ணணும். தெய்வமே அங்கதான் பிறக்கிறது. எங்கேயான சொர்க்கலோகத்துல பெருமாள் ஒரு அவதாரம் பண்ணினார், கந்தர்வ லோகத்துல நிருசிம்ம அவதாரம் பண்ணினார், பாதாள லோகத்துல இந்த அவதாரம் பண்ணினார்னு கேட்டிருக்கோமோ? எந்த அவதாரமாக இருந்தாலும் பாரத தேசத்திலே இந்த பூமியிலே தானே நடக்கிறது. அப்போ பகவானே தேடி வரக்கூடியதான உத்தம ஸ்தலத்திலே பண்ணாமல் எல்லாத்துக்கும் மேல இருக்கேன் நான் தான் வசத்தின்னு நினைச்சுண்டு அதுலயும் தன்னுடைய அகங்காரத்தை காட்டி பலன் பெறாம போயிட்டானே. ஆகையினாலே வெறுமை இடத்த விட்டு அசையாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல சுவாமி, இத்தனை காரியமும் தான் பண்ணினான். ஆனால் இதெல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவன் அருளை பெற வேண்டும் என்பதற்காக அவன் சொல்லியிருக்கான். அதுவும் நல்லபடியா நடக்கணும்னு அவனையே பிரார்த்திச்சுண்டு அவன் தயவுல பண்ண ஆரம்பிக்கிறேன், அவன் தான் இது நல்லபடியா முடியறதுக்கு அனுகிரகம் பண்ணணும், அவனுடைய அனுகிரகத்தினால நல்லபடியா இது பூர்த்தியாகி அதுக்கு மகிழ்ந்து அவன் வரணும்ன்ற எண்ணம் இல்லாமல் பண்ணினானோ இல்லையோ, தன் பலமே கொண்டு காண கருதினானோ இல்லையோ, அதனால தாமரையவன் தோத்து போயிட்டான், அவனுக்கு எந்த பலனும் கிடைக்கல. இதெல்லாம் நினைச்சு நினைச்சு தன்னைத்தானே நொந்துக்கிறான் பிரம்மாவானவன். அப்படின்னு நொந்தாயிடுத்து. இதுக்கு மேல என்ன பண்றது? இது வரைக்கும் பிரம்மாவனுடைய நிலைமை என்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் மாதிரி சுவாமி ஒரு ரிப்பீட் சீன் மாதிரி கிரியேட் பண்றாரு இந்த பாசுரத்திலே. பிரம்மா பெருமாளை சேவிக்கணும் அப்படின்ற உறுதியோடு கூட இருந்து தானே சேவிச்சுடலான்ற அகங்காரத்தினாலே முயற்சி பண்ணி அது பலிக்காம போச்சு, தன்னை தானே நொந்துண்டான், அழுதான். அத சொல்றாரு, விண்ணுலகில் வீற்றிருந்த மேன்மையாலும் வேதங்கள் ஈரிரண்டும் விரித்தலாலும் கண்ணனை நான் கருத்துறவே காண்பன் என்ன காணாமல் விலக்கிய தன் வினையை காணா. பிரம்மா நீ எல்லாம் நினைச்சுக்கோ, ஆனா உன்னை அப்படி பார்க்க விடாம தடுக்கிறது பாத்தியா உன்னுடைய வினைன்னு சொல்லக்கூடிய கர்மா, அதை நீ மறந்துட்டியடா கண்ணா. விண்ணுலகில் வீற்றிருந்த மேன்மையாலும், எல்லாருக்கும் மேல நான் தான் ஹைட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், அந்த சிறப்பு உண்டு எனக்கு, எல்லாம் எனக்கு கீழே தானே இருக்கா, எனக்கு மேல வைகுண்டம் தானே, பெருமாள் திருவடிக்கு ரொம்ப கீழே இருக்கேன், எல்லாருக்கும் மேல இருக்கேன்றது ஒரு பெருமை தானே எனக்கு, அந்த பெருமை உண்டு. வேதங்கள் ஈரிரண்டும் விரித்தலாலும், எப்போதும் 4 வேதத்தை 4 வாயால 4 திக்குல சொல்லிண்டே இருக்கேன், என்ன மாதிரி வேதம் சொல்றவா யாரு, அதுவும் ஒரே சமயத்துல 4 வேதம் சொல்றவா யாரு, இந்த 2 ஏற்றமே போறாதோ, கண்ணனை நான் கருத்துறவே காண்பன், நான் நிச்சயம் கண்ணனை பார்ப்பேன் என்று காணாமல் விலக்கிய தன் வினையை காணா. எல்லாருக்கும் மேல இருக்கிறேன்றதும் கண்ணுக்கு தெரிஞ்சது, எப்பவும் 4 வேதமும் சொல்லிட்டு இருக்கேன்றதும் உன் கண்ணுக்கு தெரிஞ்சது, அதனால கண்ணனே என் கண்ணுக்கு தெரியவான்ற எண்ணமும் உன் கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா உன்னை காண விடாம தடுக்கிறவன் வினை இருக்கேன், அது ஏன்டாப்பா உன் கண்ணுக்கு தெரியாம போயிடுத்து? அந்த வினை கண்ணுக்கு தெரிந்திருந்தால் போறோம், இந்த 3 கூட தெரிய வேண்டாம் உனக்கு. முதல்ல வினை தெரிந்திருந்தா, ஆஹா எனக்கு பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை, ஆனா என்னுடைய வினை இப்படி அப்படி தடுக்கிறது, நான் எப்படி சேவிப்பேன்னு நீ அழுது, பெருமாளே அந்த வினையை நீயே அழிச்சு நீயே எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தா இந்நேரம் வந்திருப்பானே. அது இல்லாம போனதுனாலதானே உனக்கு இத்தனை கவலை அப்படின்னு சொல்றது போல பிரம்மாவுக்கு அசரீரி கேட்கறது. நீ செலக்ட் பண்ண இடம் தப்பு, உன்னுடைய எண்ணம் தப்பு, நீ பூலோகத்துக்கு போ,
வசந்த சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு போ, அங்க போய் தபஸ் பண்ணு, பெருமாள் வருவேர் அப்படின்னுட்டு பிரம்மாவுக்கு ஒரு அசரீரி கேட்கறது. அந்த அசரீரியை கேட்டு பிரம்மாவானவன் சத்தியலோகத்திலிருந்து விட்டுட்டு அங்க இருந்து புறப்பட்டு பூலோகத்துக்கு சத்தியவிரத கஷேத்திரத்துக்கு வரான். இப்பதான் ஸ்தல புராணம் ஆரம்பமாறுது. இது வரைக்கும் சத்தியலோகத்திலே பிரம்மாவினுடைய நிலை என்ன என்பதை சுவாமி நமக்கெல்லாம் படம் போட்டு காட்டினார். இனிமேல் சத்தியலோகத்திலேயே உட்கார்ந்துட்டு பெருமாளை சேவிப்பேன், நானே சேவிப்பேன் அப்படின்ற எண்ணம் இருந்தா ஒரு காலம் சேவிக்க முடியாதுன்ற உண்மையை உணர்ந்துட்டான் பிரம்மா. இத்தனை நாள் அப்படி இல்லாம வீணாக்கிட்டோமேன்னு தன்னை நினைச்சு நொந்துண்டான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் புலமின் இருக்கிறச்ச நடந்து முடிஞ்சதை நினைச்சு அழுதுண்டே இருந்தா பிரயோஜனம் இல்ல, ஆக வேண்டியதை பாரு, இப்பவே சத்தியவிரதத்துக்கு போ, பூலோகத்துக்கு போ, காஞ்சிபுரத்துக்கு போன்னு ஒரு கட்டளை, ஒரு அசரீரி கேட்கறது. இங்கே இருந்து ஸ்தல புராணம் ஆரம்பமாறுது. இந்த ஸ்தல புராணம் பிருகு மகர்ஷிக்கு நாரத மகர்ஷி உபதேசம் பண்ணுவது போல் அமைந்திருக்கிறது. இப்போதான் இவருடைய உபதேசம் ஆரம்பிக்கல. ரொம்ப நாளா நாரத மகர்ஷி பிருகுவுக்கு உபதேசம் பண்ணிட்டே வந்தார். என்னென்ன விஷயங்கள் ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனிடத்துல தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் கேட்டுட்டு வந்தார். கேள்வியா அவரும் பதிலா சொல்லிட்டு வந்தார். அந்த மாதிரி கடைசியா சம்சாரத்தை தாண்டி மோட்சத்துக்கு போனோம், நிலையான ஆனந்தத்தை பெற வேணும் அப்படின்னா அதுக்கு எது வழி சுவாமி அப்படின்னு பிருகு நாரதரை கேட்க, நாரதர் அதற்கு ஆச்சாரியனை அடைந்து சரணாகதி பண்றதே உத்தமமான மார்க்கம் அப்படின்னு உபதேசம் பண்ணினார். உடனே புத்திசாலியான பிருகு என்ன சொன்னார் தெரியுமோ, எனக்கு இத்தனை விஷயத்தோடு சேர்த்து இந்த விஷயத்தையும் உபதேசம் பண்ணின நீங்க தான் ஆச்சாரியன், எனக்கு இப்போதே உங்களுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்றேன் சுவாமி, உங்களால நான் பெருமாள் அடையணும், நீங்க தான் என்ன பெருமாள் அடைய வைக்கணும், நீங்களே எனக்கு ஆச்சாரியனா இருக்கணும்னு பிரார்த்தித்தார். பெருமாள் அடையறதுக்கு ரெண்டு மார்க்கங்கள் என்ன, பக்தி பிரபத்தின்னு ரெண்டு. நாம எல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்த பிரபத்தி மார்க்கத்தை கை கொள்ளக்கூடிய பிரபன்னா நாமெல்லாம் சரணாகதா. வாழி எதிராசன் வாசகத்தோர் வாழை சரணாகதி என்னும் சார்வுடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார்னு சுவாமி தேசிகன் சொன்னது போல வரண்யாசம்னு சொல்லக்கூடிய பிரபத்தியே மோட்சோபாயம்னு அந்த நிலையில நிற்கக்கூடியவா நாம எல்லாம். ஆனா இவெல்லாம் ரிஷிகளோ இல்லையோ, இவாளுக்கெல்லாம் பக்தி யோகத்துலதான் ஊற்றம் அதிகம். வேதாத்தியனம் பண்ணி அந்த வேதத்துக்கு அர்த்தத்தை தெரிந்து கொண்டு பிரம்ம வித்தியைகளை நன்னா உபதேசம் பெற்றுக்கொண்டு ஏதானும் ஒரு பிரம்ம வித்தியை இவா கடைபிடித்து அந்த பக்தி யோகத்தின் மூலமா மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவா ரிஷிகள். அதிலே பிருகுன்னு சொல்லக்கூடியவர் பிராட்டியையே பெற்றெடுத்த பெருமையுடைய ஒரு மகரிஷி. அதுவும் நாரதருடைய சிஷ்யர். நாரத பக்தி சூத்திரம் அப்படின்னே ஒரு கிரந்தம் உண்டு, பக்தி யோகத்துக்கான சூத்திர கிரந்தம், பிரம்மசூத்திரம்னு சொல்றோமே அந்த மாதிரி பக்தி சூத்திரம்னு நாரதர் பண்றார். அப்படி பக்தி யோகத்துக்கு ஆச்சாரியாளா இருக்கக்கூடிய பெரிய நாரத மகரிஷியின் இடத்துல நேர உபதேசம் வாங்கிட்ட பிருகு, அவர் தன்னுடைய ஆச்சாரியன் தனக்கு எதோ உபதேசம் பண்ணினாரோ அப்படிதான் அவர் அனுஷ்டிக்கணும்னு நினைப்பார். நாம எல்லாம் விசேஷமான சக்தி உடையவா, சக்தி இருக்கிறதுனால யாருக்கு சக்தி உண்டோ அவ பெரிய விஷயங்கள் தான் பண்ணணும். நாமெல்லாம் ரிஷிகள், நமக்கு இந்திரியத்தை அடக்கக்கூடிய சக்தி உண்டு, கர்ம சம்பந்தம் இல்ல, ஆமடையா பசங்கன்னு உறவில்ல, ஆபாசமான பந்துத்துவம் எல்லாம் இல்ல நமக்கு, நாம விசேஷமா வசந்த பக்தி யோகத்தை தான் பண்ணணும், அதை உனக்கு உபதேசம் பண்றேன் கேளுன்னு நாரத மகரிஷி எந்த பக்தி யோகத்தை உபதேசம் பண்ணினாரோ அந்த பக்தியை தானே அவர் அனுஷ்டிக்கணும். அதை அனுஷ்டிக்கிறார் யாரு, பிருகு மகரிஷி. சுவாமி அந்த பக்தி யோகத்தை எனக்கு விசேஷமா நன்னா நீல முழுக்க உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார். அதுக்கு முதல்ல நீ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய ரகசியமான விஷயங்களை எல்லாம் நாரத மகரிஷி பிருகு மகரிஷிக்கு உபதேசம் பண்றார். அவர் பண்ணின அத்தனை உபதேசமும் என்ன பண்ணித்துன்னா பிருகுவினுடைய மனசை கல்லங்கப்படம் இல்லாததா, அழுக்கு இல்லாததா, அல்பமான எண்ணங்கள் இல்லாததா நிர்மலமாக்கிடுத்தான். அப்ப நாரதர் என்ன பண்ணார், முதல்ல நேர இதுதான் பக்தி யோகம், இப்படிதான் பெருமாளை உபாசிக்கணும், உனக்கு உபதேசிச்சுட்டேன், ஆச்சாரியனான என் மூலம் உபதேசம் ஆயிடுத்து, என்னுடைய அனுகிரகமும் உனக்கு என்னைக்கும் உண்டு, உனக்கு நீ சீக்கிரம் பக்தி யோகத்தை பண்ணி பெருமாளை சேரு அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிடல. அதுக்கு யோக்கியத்தை உள்ளவனா தன்னுடைய சிஷ்யனை மாத்தினர். என்னவெல்லாம் சொன்னா இந்த பிருகுவனுடைய மனசுல இருக்கக்கூடிய அகங்காரம், ஆணவம், கெட்ட புத்தி இதெல்லாம் போய் அவருடைய மனசு நிர்மலமா பவித்திரமானதா மாறுமோ அதெல்லாம் சொன்னார். அதனுடைய பலனா பிருகுவனுடைய மனசு இப்போ நிர்மலமா போயிடுத்து. பிருகு தன்னை அப்படி லைட்டா லேசா ஃபீல் பண்றார். நம்ம கிட்ட ஆணவம் இல்ல, அகங்காரம் இல்ல, ஒரு மண்டகர்வம் இல்ல, மனசுல தப்பான எண்ணங்கள் இல்ல, மனசு என்கிட்டயே இருக்கு, இந்திரியங்கள் என் கண்ட்ரோல்லயே இருக்கு, நான் அப்படி பெரிய ஒரு சுவாமி போல, ஒரு சாதிச்சது போல, ஒரு பற்றில்லாத ஒரு ஞானி போல என்ன உணர்றேன். சுவாமி இந்த கொஞ்ச காலம் உங்களண்ட இந்த உபதேசம் வாங்கினதுக்கே நான் இப்படி மாறிட்டேனே,
இன்னும் நீங்க பக்தி யோகம்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்தியைகள் எல்லாம் உபதேசம் பண்ணி அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணினேன்னா எப்படி ஆவேன் இல்ல அப்படின்னு ஒரு ஆங்சியஸ்னஸ் வந்து கொடுத்த புருகுவுக்கு இப்போ. அதுக்கு முன்னால பிரம்மா ஒரு முறை பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னுட்டு தன் முயற்சியாவே பெருமாளை கண்டுடலாம் அப்படின்னு நினைச்சு தோத்து போனார். அந்த கதையை சொல்றேன் கேடு. எதுக்காக அப்படின்னா, தன் வாழ்க்கையில தான் பட்டாதான் திருந்துவேன்னு சொல்லக்கூடியவன் சாமானிய மனுஷன். உன் வாழ்க்கையில இப்படி எல்லாம் பண்ணினா இப்படி கஷ்டப்படுவேன்னு மத்தவா சொல்றத கேட்டு திருந்துறவன் மத்தியமன். மத்தவா வாழ்க்கையில என்ன கஷ்டப்பட்டாலோ அதை பார்த்தோ கேட்டேவோ திருந்தி தன்னுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டம் வராமல் நடந்து கொள்பவன் பெரிய மனுஷன். அதனால நாம பெரிய ரிஷி நாரதரிடத்துல உபதேசம் வாங்கிட்டோம், மனசு அப்படியே நிர்மலமா ஆயிடுத்து, இதுக்கு மேல என்ன இருக்கு, நான் இதோ தியானம் பண்றேன், பெருமாள் இப்ப வருவார், இப்போ நான் பெருமாளை சேவிச்சுடுவேன் அப்படின்ற அகங்காரம் வேண்டாண்டா கண்ணா உனக்கு. உன்னுடைய ஆச்சாரியன் நான், எனக்கு ஆச்சாரியனும் அப்பாவுமா இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கே அந்த அகங்காரம் வந்து பிரம்மா வீணா போனா. அந்த கதையை சொல்றேன் கேட்டுக்கோ. அதனால இந்த தப்ப ஒரு முறையும் பண்ணக்கூடாது அப்படின்னு பிருகுவுக்கு சொல்றது போல, பிரம்மாவை போல அகங்காரத்தோட நாமளே பார்த்துடலாம்னு நினைக்காதே, பெருமாளை பார்க்காம அழுதுண்டுதான் உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னாரு. அது என்ன சுவாமி பிரம்மா அழுத கதை, எனக்கு சொல்லுங்கோல அப்படின்னாரு. இதோ சொல்றேன்டா, அதுக்கு மேல என்ன இருக்கு எனக்கு, நீ கேட்கணும் நான் சொல்லணும், அதுதானே ஆச்சாரிய சிஷ்ய லட்சணம். முன்னாடி ஒரு காலத்துல கிருத்தயுகத்திலே பெருமாளை நேர சேவிக்கணும் அப்படின்னு பிரம்மா தான் இருந்த இடத்துல இருந்து விசேஷமா கடுமையான தபஸ் பண்ணினார். ஆனா தன்னுடைய பலத்தினால தான் பெருமாளை பார்த்துடலான்னு நினைச்சார், நடக்கல. இத்தனை வருஷ காலம் பண்ணியும் பெருமாள் வரலையேன்னு அழுதார், வெறுத்து போட்டார், தன்னை தானே நொந்துண்டார். அந்த சமயத்துல அவருக்கு ஆறுதல் சொல்றது போல த வே ஃபார்வர்ட் என்ன, இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு தெரியாம தவிச்சுருந்த அவருக்கு இத பண்ணுன்னு சொல்லி அவருடைய சஞ்சலத்தை தீர்த்து வைத்தது போல, அவருடைய குழப்பத்துக்கு ஒரு தெளிவு தந்தது போல ஒரு அசரீரி ஆகாசத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்டதுடா அவருக்கு. அது என்ன சொல்லிட்டு தெரியுமோ, பகவன் முனிஷார்தூல வர்ணாஸ்ரம சமாஸ்ரிதாக ஆக்யாதா பகவோ தர்மாக பவதே மே சனாதனாக புண்ணியக்ஷேத்ராணி சர்வாணி கதிதானி சமாசதः நகராணி ச புண்ணியானி விசேஷானி மஹீதலே சாலகிராமம் குருக்ஷேத்திரம் ததா பதரிகாசிரமம் பத்மநாபம் கயாக்ஷேத்திரம் உத்பலாவதகம் ததா க்ஷேத்ராணி ஏதானி புண்ணியானி கதிதானி த்வயா நக அயோத்யா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி த்வாரவதி சைவ சப்தைதே முக்திதாயகாः இத்யேவம் புவி புண்ணியானி க்ஷேத்ராணி நகராணி ச கீர்த்திதானி சுபுண்ணியானி பர்வதாश्च வனானி ச ததன்யः சர்வதர்மாணாம் வக்தா மே புவி துர்லபः ஸ்வமேவ சர்வதர்மாணாம் குருரவ்யய உச்யசே ஸ்வாமுபாஸ்யைவ முனயः ஸ்ருண்வந்தி பரமம் ஹிதம். சரீரி சொல்றது பிரம்மாவுக்கு, நல்ல ஞானத்தோடு கூட நல்ல தபசக்தியோடு கூட உன்னுடைய வர்ணத்துக்கும் உன்னுடைய ஆசிரமத்துக்கும் தகுந்த தர்மங்களை எல்லாம் அனுஷ்டித்துக் கொண்டு இத்தனை வேதங்களையும் சொல்லிக் கொண்டு இத்தனை நாள் சிரமமா தபஸ் பண்ணினேயே, அதுக்கு ரெண்டு மிஸ்ஸிங் ஒண்ணு. ஒன்னும் எந்த இடத்துல பண்ணணும்ன்றத மறந்துட்டேன், இன்னொன்னு எந்த பாவத்துல பண்ணணும்ன்றதையும் மறந்துட்டேன். முதல்ல இடத்த சொல்றேன் கேளு. புண்ணிய கஷேத்ராணி சர்வாணி கதிதானி சமாசதா, எல்லாத்துக்கும் ஒரு புண்ணிய கஷேத்திரத்தினுடைய தயவு ஓணும். சாமான்யமா ஒரு இடத்துல பண்ணக்கூடிய விசேஷம் அப்படின்றது, ஒரு காரியம் அப்படின்றது புண்ணிய கஷேத்திரங்கள்ல பண்றச்ச ரொம்ப சீக்கிரத்துல பலன் தரும். வேற இடத்துல பண்ணக்கூடிய அந்த பலனுக்கும் புண்ணிய கஷேத்திரத்துல பண்ணக்கூடிய பலனுக்கும் எத்தனையோ ஏற்றம் உண்டு. ஒரு உதாரணமா சொல்றச்ச, ஆத்துல ஜபம் பண்றதை விட பெருமாள் சன்னதியில பண்றது விசேஷம், நதிக்கரையில பண்றது விசேஷம், கோசாலையில பண்றது விசேஷம் அப்படின்னு எல்லாம் நித்தியம் பண்ணக்கூடிய காயத்ரி ஜபம் முதலான ஜபங்களுக்கே அத்தனை நியமங்கள் சொல்ற போது, நாம பண்ணக்கூடிய புண்ணிய காரியம் எந்த இடத்துல பண்றோம்னு சொல்லக்கூடிய அந்த புண்ணிய கஷேத்திரத்தினுடைய பெருமை எத்தனை தூரம் நாம யோசிக்கணும். நீ சாதாரணமான காரியமா பண்ற, உன்னுடைய நித்தியமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு பரபிரம்மத்தை நேர சேவிக்கணும், பரபிரம்மத்தை வர வைக்கணும் உன்னை தேடின்னு நினைக்கிற, எவ்வளவு பெரிய காரியம் அது. அதுக்கு தகுந்த ஒரு இடம் வேண்டாமா, நீ இருக்கிற இடத்துல இருந்து பண்ணிடுவியா அப்படின்ற மாதிரி ஒரு விசேஷமான புண்ணிய நகரம். நகராணிச்ச புண்ணியானி விசேஷானி மஹீதலே, வசந்த லோகமான பூலோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான புண்ணிய கஷேத்திரமாக இருக்க வேண்டும். அந்த பூலோகம் தான் எல்லா லோகங்களிலும் வசந்தது.
பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கெல்லாம் விரைவில் பலன் தரக்கூடியது. அதை தெரிஞ்சுக்கோ. அந்த பூலோகத்திலும் கூட இந்த பூலோகத்திலேயே இத மாதிரி ஒரு க்ஷேத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லும்படியா ஒரு ஏற்றமுள்ள க்ஷேத்திரத்துக்குன்னா போய் தபஸ் பண்ணிருக்கணும். நீ பிரம்மா நினைக்கிறான் அது எப்படி க்ஷேத்திரம், அது பூலோகம்னு சொல்லிட்டீங்கோ, தெரிஞ்சு போயிடுத்து. அப்படி ஒரு க்ஷேத்திரம்னா எந்த க்ஷேத்திரம் அது அப்படின்னா அசரீரி சொல்றது சாலகிராமம் குருக்ஷேத்திரம் ததா பதரிகாசிரமம் பத்மநாபம் கயா க்ஷேத்திரம் உத்பலாவதகம் ததா. கண்டகி நதியிலே எம்பெருமான் சாலகிராம ரூபத்திலே உற்பத்தியாகின்றதான திருச்சாலகிராமம்னு சொல்லக்கூடிய உத்தமமான க்ஷேத்திரம் என்ன? அர்ஜுனனுக்கு எம்பெருமான் கீதையை உபதேசம் பண்ணினதான மகாபாரத யுத்தம் நடந்த புண்ணிய பூமியான புண்ணிய க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என்று புகழப்பட்டதான உத்தமமான குருக்ஷேத்திரம் என்ன? எம்பெருமான் தானே ஆச்சாரியனுமாய் தானே சிஷ்யனுமாய் நின்று திருமந்திரத்தை வெளியிட்டருளியதான பதரிகாசிரமம்னு சொல்லக்கூடிய பத்ரி க்ஷேத்திரம் என்ன? எம்பெருமான் ஆச்சரியமா சயன திருக்கோலத்திலே தன்னுடைய திருமேனியை காட்டி நம்மையெல்லாம் அனுகிரகிக்கக்கூடிய நம்முடைய சம்சார வாழ்க்கையை நிவர்த்தி பண்ணக்கூடிய பத்மநாப க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருவனந்தபுரம் என்ன? எந்த எம்பெருமானுடைய திருவடியிலே பிண்டம் போட்டால் பித்ரு வர்க்கங்கள் எல்லாம் கடை தேறுகின்றனவோ அப்படி எம்பெருமானுடைய திருவடியிலே சார்த்தம் பண்ணக்கூடியதான உத்தமமான கயா க்ஷேத்திரம் என்ன? உத்பலாவதகம்னு சொல்லக்கூடிய திருவள்ளிக்கேணி திருக்கண்ணபுரம் முதலான க்ஷேத்திரங்கள் என்ன? இப்படி விசேஷமான க்ஷேத்திரங்களிலே புண்ணியம் பரிமளிக்கக்கூடிய புண்ணியம் விளையக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல நீ போய் பண்ணிருக்க வேண்டாமா? சரி, அதை விடு. ஸ்வயம்யக்த க்ஷேத்திரங்கள் மோட்ச க்ஷேத்திரங்கள் அப்படின்னு எல்லாம் பூமியில பிரிவுகள் உண்டு. அதாவது தெரியுமா உனக்கு? அதிலே முக்தி ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றா, 7 சொல்றா. அது வேற. அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி ஹவந்திகா புரி துவாரவதி சைவ சப்தைதே முக்திதாயகாக. அவன் மோட்சத்துக்கு போனோன்னு நினைச்சானோ இல்லையோ, பக்தி பண்ணினானோ பண்ணலையோ, சரணாகதி பண்ணினானோ பண்ணலையோ, ஆனா எந்த இடத்துல செத்தா அவனுக்கு மோட்சம் உண்டுன்னு ஸ்தலம் புராணம் வர்ணித்ததோ அப்பேற்பட்ட முக்தி ஸ்தலங்கள் ஏதான ஒண்ணுல போய் பண்ணிருக்கலாமோ இல்லையோ, அதை பண்ணியா நீ? எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் திருவடி சம்பந்தம் பெற்றதுனால வசந்ததான அயோத்தியாபுரி என்ன? கண்ணனுடைய திருவடி சம்பந்தம் பெற்றதான மதுரா நகரம் என்ன? மாயா நகரம் என்ன? காசி நகரம் என்ன? ராமநாம ஸ்பர்சத்தாலே பரமபதிக்கிறவனுடைய பெருமையை உடையதான காசி நகரம் என்ன? எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் என்ன? அவந்திகான்னு சொல்லக்கூடிய உஜ்ஜயினி க்ஷேத்திரம் என்ன? துவாரகை என்ன? இந்த மாதிரி உத்தமமான 7 முக்தி ஸ்தலங்களில எங்கேயாவது பண்ணினியோ? இல்லையே. அந்த முக்தி ஸ்தலத்திலும் ஏற்றமான ஒரு க்ஷேத்திரத்தை சொல்றேன் கேட்டுக்கோ. இருக்கிற லோகங்களிலே உத்தமமான லோகம் அப்படின்னு பூலோகத்தை சொன்னேன். அந்த பூலோகத்திலே விசேஷமான க்ஷேத்திரங்கள் அப்படின்னு சாலகிராமம் குருக்ஷேத்திரம்னு ஒரு பட்டியலை சொன்னேன். அதை காட்டிலும் உசந்ததுன்னு முக்தி க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய 7 சொன்னேன். அந்த 7 க்ஷேத்திரத்துல உத்தமமான ஒரு க்ஷேத்திரத்தை பத்தி சொல்றேன் கேட்டுக்கோ. இத்யேவம் புவி புண்ணியானி க்ஷேத்ராணி நகராணிச்ச. இத்தனை நகரங்களிலும் இந்த பூமியிலே ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் ஒரு புண்ணிய நகரம் உண்டு அப்படின்னா கீர்த்திதானி சுபுண்ணியானி பர்வதாஸ்ட வனானிச்ச. அந்த க்ஷேத்திரத்திலே புகழப்படும்படியாக ஒரு புண்ணியமான பர்வதம் உண்டு, ஒரு புண்ணியமான வனம் உண்டு அப்படின்னா ததன்யகா சர்வதர்மானாம் பக்தாமே புவி துர்லபகா. இப்படி மலையும் வனமும் தீர்த்தமும் இதெல்லாம் ஒரு புண்ணிய கஷேத்திரத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு பூமியிலே அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. அத்தனை துர்லபமானது, அது கிடைக்காத விஷயம், கிடைப்பதற்கு அரிய விஷயம். தமேவ சர்வதர்மானாம் குரு ரவ்யய உச்சசே. அப்பேற்பட்ட வசந்த இடத்தை கூட குருவருளாலே ஒருவனால் உணர முடியும். ஆனா நீ என்ன நினைச்சுண்ட? நானே எல்லாம் பண்ணிடுவேன், உன்ன நீயே அகங்காரமா நினைச்சுட்டே, நடக்கல. சரி போட்டோம், இப்ப வருத்தப்படுற அந்த வருத்தம் கூட நல்லதுதான். எப்போ என்னால முடியலன்னு நீ அதை நினைச்சு உணர்ந்து வருந்தி அழறையோ அப்பதான் உனக்கு வழி பிறக்கிறது. துவாம் உபாஸ்யைவ முனையா ஸ்ருண்வந்தி பரமம் ஹிதம். இப்படி நினைச்சு வருத்தப்பட்டையோ இல்லையோ, கவலைப்படாதே. உனக்கு ஆச்சாரியன் ஸ்தானத்துல இருந்து அசரீரி நான் சொல்றேன், இதை காதால கேளு, உனக்கு நல்லதுதான் நான் சொல்றேன். இதை வச்சுட்டு நீ நான் சொல்றதை கேட்டியானா இனிமேல் உன்னுடைய காரியம் கைகூடும். எத்து சத்யவிரதம் நாம க்ஷேத்ரம் பாப விநாசனம் புண்ணியக்ஷேத்ரேஷு சர்வேஷு தஸ்யைவ ஸ்ரேஷ்டமுச்யதே ஆச்சர்யா பகவஸ்தத்ர சங்கேபாத் கதிதாஸ்த்வயா. பூலோகத்திலே வசந்த இந்த புண்ணிய கஷேத்திரங்கள், அதை காட்டிலும் வசந்த முக்தி ஸ்தலங்கள், அந்த 7 முக்தி ஸ்தலங்கள்ல ரொம்ப வசந்ததா முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சின்னு சுவாமி தேசிகன் சொன்னதா இருக்கக்கூடிய
சத்யவிரதம் நாம க்ஷேத்திரம், சத்யவிரதம் என்கிற பெயரை உடைய க்ஷேத்திரம் ஒண்ணு இருக்கு. அந்த க்ஷேத்திரம் பாப விநாசனம். அங்க போனா அந்த க்ஷேத்திர சம்பந்தத்தினாலே உன்னுடைய பாவங்கள் மொத்தம் அழிஞ்சு போறது. எந்த கர்ம வினை பகவானை சேவிக்க விடாம உன்னை தடுத்துதோ அந்த கர்மம் மொத்தம் அழிஞ்சு போறது அங்க போனீங்கன்னா. அப்பேற்பட்ட புண்ணிய க்ஷேத்திரம். எங்க பாப்பம் அழியும்? எங்க புண்ணியம் விளையிற இடமா, புண்ணிய பூமியா, புண்ணிய க்ஷேத்திரமா இருக்கோ அங்க போனாதான் பாப்பம் அழியும். எதுக்கு புண்ணிய தீர்த்தம்னு பேரு? தீர்த்தமாடுறவனுடைய பாவத்தை எது தீக்கிறதோ அதுக்குதான் புண்ணிய தீர்த்தம்னு பேரு. அந்த மாதிரி உன்னுடைய ஸ்பரிசத்தினாலே அந்த ஸ்தலபுராணம், அந்த ஸ்தலத்துக்கு நீ போனியானா உன்னுடைய பாவத்தை மொத்தத்தையும் நாசனம் பண்ணிடுறது. அப்பேற்பட்ட புண்ணிய க்ஷேத்திரம் அந்த சத்யவிரத நாம க்ஷேத்திரம். சர்வேஷு தஸ்யைவ சிரேஷ்டியமுச்சதே. அந்த ஒரு ஏற்றத்தினாலே மற்ற எல்லா திவதேசங்களை காட்டிலும் இந்த க்ஷேத்திரத்துக்கு வசதி ஜாஸ்தி. அங்கே நீ போய் தபஸ் பண்ணு அப்படின்னு அசரீரி சொல்லிட்டு அதை கேட்டுண்டு எங்க அப்பாவும் எல்லோருக்கும் பிதாமகன்னு சொல்லக்கூடியவரான பிரம்மா இருக்காரு, அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தார் அப்படின்னு நாரதர் ஆரம்பிக்கிறார். ஆதௌ கிருதயுகே தத்ர சக்ரே யஜ்ஞம் பிதாமஹ தத்ர காஞ்சீதி விக்யாதா புரி புண்ணிய விவர்தினி விதாதுரஸ்வமேதார்த்தம் நிர்மிதா விஸ்வகர்மனா அஸ்தி ஹஸ்திகிரிர்நாம தத்ர சைலவரோ மகான். அந்த அசரீரியனுடைய கட்டளையை கேட்டு எல்லோருக்கும் பிதாமகன்னு சொல்லக்கூடிய பிரம்மாவானவர் அன்று ஒரு நாள் கிருதயுகத்திலே விசேஷமா யாகம் பண்ண வேண்டும் என்பதற்காக அந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு போய் சேர்ந்தார். யாகம் பண்ணணும்னு நினைச்சார். யாக குண்டம் முதலான யாகசாலையை அமைப்பதற்கு தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை கூட்டு இங்கே உத்தமமான ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணு, அதுல விசேஷமா அஸ்வமேத யாகம் பண்றதுக்கான ஒரு யாகசாலையை நிர்மாணம் பண்ணு, ஊர் ஜனங்கள்லாம் வந்தாலானா அவ உட்கார்ந்து சேவிக்கும்படியான இடத்தை எல்லாம் நிர்மாணம் பண்ணு, வரவாளுக்கெல்லாம் ததியாராதனம் பண்ணி வயிறார சாதம் போடணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு, யார் வந்தாலும் அவளுக்கெல்லாம் விசேஷமா தான தர்மங்கள் பண்ணணும், அதுக்கான ஏற்பாட்டை எல்லாம் பண்ணு, எல்லாரும் மூழ்கி தீர்த்தம் ஆடுறதுக்கான குளத்தை உற்பத்தி பண்ணு, அந்த மாதிரி என்னென்ன தேவையோ அத்தனையும் நீ தான் நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு விஸ்வகர்மாவின் இடத்துல பிரம்மா பொறுப்பை எல்லாம் ஒப்படைச்சார். எல்லாம் சித்தமான உடனே அஸ்வமேத யாகத்தையும் பண்ணினார். அப்படி கான்னு சொல்லக்கூடிய பிரம்மாவினாலே அஞ்சனம்னு சொல்லக்கூடிய பூஜையை யாகத்தை பண்ணப்பட்டதுனால காஞ்சிபுரம் அப்படின்னு அந்த புண்ணிய தீர்த்தத்திற்கு, அந்த புண்ணிய புரிக்கு பெயர் வந்தது. தத்ர காஞ்சி இதி விக்யாதா புரி புண்ணிய விவர்த்தினி. கான்னு சொல்லக்கூடிய பிரம்மா அஞ்சிதம்னு சொல்லக்கூடிய ஆராதனையை யாகத்தை பண்ணினபடியினாலே காஞ்சி என்று பெயர் பெற்ற புண்ணிய நகரம் அது. அங்கே அஸ்வமேத யாகத்தை பண்ணி அங்க இருக்கக்கூடிய அஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய மலையிலே, அதுவும் எப்பேற்பட்ட மலை, மலைகளுக்கெல்லாம் அரசன், மலைகளிலெல்லாம் உத்தமமான மலை அப்படின்னு சொல்லும்படியா திருமலையை போல ஒரு ஏற்றமுடையதான சைல வரோ, மலைகளிலெல்லாம் வரனா உத்தமனா இருக்கக்கூடிய ஒரு மகானந்த அஸ்திகிரின்னு சொல்லக்கூடிய மலை தேவதை, அவன் பேர்ல எம்பெருமான் ஆச்சரியமா எழுந்தருளி பிரம்மாவுக்கு சேவை சாதித்தான். அந்த ஸ்தலபுராணம் முழுக்க உனக்கு சொல்றேன் கேளு. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு தெளிவு ஏற்படும். பிரம்மா எந்த தப்ப பண்ணினானோ அந்த தப்ப நீ பண்ணாம இருந்தியானா உனக்கு சீக்கிரம் பெருமாளுடையதான பிராப்தி கிடைக்கும் அப்படின்னுட்டு நாரதர் பிரம்மாவினுடைய கடையை காட்டி இப்படி இருக்காதே, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு உதாரணம் சொல்லி பிருகுவை திருத்தி பண்ணி கொள்ளக்கூடியதா இந்த ஸ்தலபுராணம் ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்தலபுராணத்தினுடைய ஆரம்பத்திலே நாரதர் பிருகுவுக்கு சொன்ன விஷயத்தையே சுவாமி தேசிகனானவர் இந்த பாசுரத்திலே சொல்லி மைவிரத மான்மியத்தை ஆரம்பிக்கிறார். அதை அடுத்த உபன்யாசத்தில இருந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்த உபன்யாசம் சாயங்காலம் 6 மணிக்கு, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு முடிஞ்சவா கலந்துக்கணும்னு பார்த்துச்சுக்கிறேன். நிரந்தரம் நிர்விஷதஸ்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதமாபி ரூப்யம் சத்யம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமே விலாசஹ சிரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.